நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இந்தியன் வாட்டர் கிளாசட் பிளாட்ஃபார்ம். இது ட்ராப் தெரியும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ட்ராப்பு எல்போ போட்டு பைப்லைன் இந்த பக்கம் தொட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பாத்ரூம் வருது. இந்த 2 பாத்ரூம் கடந்து இந்த லைன் கீழே போகுது. இது வேஸ்ட் வாட்டர் பாயிண்ட்டு. இது பாத்ரூம் ஏரியா. டேப் இருக்குது, டோர். இது பாத்ரூம் ஏரியா. பாத்ரூம் ஏரியாவில் ஏற்கனவே மல்டி ட்ராப் வச்சுருக்கு. இந்த மல்டி ட்ராப்போட பைப்பு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ராப்பில் இருந்து பைப் இப்படி வந்து இந்த இடத்துல உள்ள ஒரு க்ளீனிங்காக ஒரு பாயிண்ட் காட்டிட்டு டீ போட்டு கீழே இறக்கிருக்கிறேன். இது ஒரு 30 இயர்ஸ் 30 வருஷத்துக்கு முன்னால் செஞ்ச ஒரு பாத்ரூம் வேலை. இப்போ இதை இந்தியன் கிளாசட் எடுத்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இங்கே மாற்றுற ஐடியா ஆச்சுங்களா. அப்போ இது வந்துட்டு இந்த ஹைட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கிளாசட் மேடை பார்த்தா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. இந்த ஹைட் பார்க்கும்போது ஏறக்குறைய கிளாசட் இப்போ இல்லை, கிளாசட்டெல்லாம் எடுத்தாச்சு. கிளாசட் ரொம்ப அழுக்காக இருந்தது, அதனால் அது வந்துட்டு வீடியோவில் வேண்டான்னு எடுத்துட்டேன். இப்போது இந்த ட்ராப் மட்டும்தான் இப்போ உடச்சிட்டு இருக்குது, க்ளீன் பண்ணிகிட்டு இருக்குது. பிளாட்ஃபார்ம் எல்லாம் போட்டு இதெல்லாம் மேடை எடுத்தாச்சு. இப்போ இந்த மேடையில் மட்டும் கணக்கு போட்டு பார்த்து அப்படின்னுச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக 1 டன் வெயிட் இப்போது இதில் மைனஸ் ஆகிருக்குது. ஒரு கிளாசட் மேடையில் பார்க்கும்போது நீளம் வந்துட்டு ரைட் டு லெஃப்ட்டு 4.5 அடி. அப்புறம் வாலில் இருந்து இந்த ட்ராப் வரைக்கும், வால்லன்னா இந்த வேஸ்ட் வாட்டர் பாயிண்டில் இருந்து இந்த பாயிண்டில் இருந்து இந்த ட்ராப் வரைக்கும் இந்த மேடையுடைய லென்த் பார்க்கும்போது 3 ஃபீட், 4.5க்கு 3, டெப்த்து பார்க்கும்போது 18 இன்ச். ஏறக்குறைய பார்த்தது அப்படின்னுச்சுன்னா 1 டன் வெயிட்டு இப்போது அதை மைனஸ் பண்ணி வச்சுருக்குது. இதில் 2-3 காரணம் இருக்குது. ஒன்று வந்துட்டு கிளாசட்டெல்லாம் அழுக்கு பிடிச்சிருச்சு, பாத்ரூம் எல்லாம் கொஞ்சம் உப்பு பிடிச்சி மோசமாக இருக்குது, ஒரு காரணம். இன்னொரு காரணம் பார்த்து அப்படின்னா கிளாசட்டு அப்போ வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்தெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒரு சாஸ்திரம் பார்க்குறதில்ல. இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம இடத்துக்கு சௌகரியம் பார்த்துட்டு வைக்கிறது. சௌகரியம் பார்த்து வைக்கும்போது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு பார்த்து வச்சுட்டோன்னா அது சௌகரியமாக இருக்குது இடத்துக்குன்னு வச்சுருவோம். இதிலே பார்க்கும்போது அப்போ வச்சுருக்கக்கூடிய தவறு பாருங்களேன். இந்த கிளாசட்டுடைய பேக் சைடு இருக்கிற ட்ராப்பில் கேப் பாருங்கள். உட்கார்ந்தோன்னா இந்த டேப் பாயிண்ட்டு லெஃப்ட் சைடு வருது. லெஃப்ட் சைடு வரக்கூடாது. ஆனால் ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னுச்சுன்னா, டோர் ஓப்பன் பண்ணனா ஃப்ரண்ட்டில் இருந்து டோர் ஓப்பன் பண்ணனா கிளாசட்டு அந்த மவுத்து நமக்கு தெரியக்கூடாது, தள்ளி வைங்க அப்படிப்பாங்க. அப்படி தள்ளி வைக்கும்போது இந்த ட்ராப்பு இந்த பக்கம் தான், இந்த இது டேப் பாயிண்ட்டு இங்கே தான் வரும். அப்போது இப்படி வரும்போது நமக்கு கன்வீனியன்ட்டு கிடையாது, அசௌகரியம். அது ஒரு காரணம். அப்போ இப்போ எல்லாம் தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னுச்சுன்னா வெயிட் ஒன்று மைனஸ் ஆகுது. இதுக்கு நேர் கீழே ரூம் கிடையாது, வந்துட்டு ப்ளைனாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் பில்லர் போட்டு தான் இது தூக்கியிருக்கிறாங்க. அப்போ இங்கே சென்ட்ரலில் இந்த பாத்ரூமுக்கும் தொட்ட மாதிரி இருக்கிற நெக்ஸ்ட் பாத்ரூம் தான், இப்போ அதையும் காட்டுறேன். இது நெக்ஸ்ட் பாத்ரூம். இங்கே என்ன பார்த்தோன்னா தெரியும், இதான் 2 பாத்ரூம் இப்படி வருது. அப்போ இந்த 2 பாத்ரூமுக்கு இடையில கீழே பார்க்கும்போது சீலிங் கிராக் விட்டுருச்சு. கிராக் விட்டு அதில் சீப்பேஜாக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு காரணம். இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறனால பார்த்தீங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிளாசட் எப்படி இருக்குது. நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னுச்சுன்னா லெஃப்ட் சைடு வருது டேப் பாயிண்ட். டேப் பாயிண்ட் பார்த்து அப்படின்னா உட்கார்ந்தோன்னா ரைட் சைடு வரணும். அப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மவுத்து தெரியக்கூடாது அப்படின்னு போட்டு நம்ம கிளாசட்டை திருப்பி வைக்கிறது ஒரு காரணம். பார்த்தா கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிளாசட்டுடைய ஆங்கிளை நம்ம மாற்றுவோம். அப்போ டேப் பாயிண்ட்டு அந்த பக்கம் தான் வரும். அப்போ அப்படி வரக்கூடாது. அப்படி வரும்போது நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சிரமம். ஏர் பைப்பெல்லாம் இதுக்குள்ளே தான் வந்திருக்குது. இதிலிருந்து 2 பாத்ரூம் இருந்து உள்ளேயே நம்ம
2 பாத்ரூமுடைய கனெக்ஷனும் உள்ளேயே எடுத்துருக்குறோம். அதனால தான் இப்போ இதை காட்டினேன். இப்போது இந்த பாயிண்ட்டு இதில் இருந்து இப்படியே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்ளிங் தெரியும் வால் ஓரத்தில். அது வந்து மறுபடி இதில் இந்த ட்ராப்புடைய லைனும் ஜாயிண்ட் ஆகி இந்த வால் ஓரத்தில் வந்து அப்படியே ஏர் பைப்பாக மேலே ஏறுது, கீழே வந்துட்டு அந்த லைன் அப்படியே கீழே இறங்குது. அதை நம்ம கீழே அந்த இடத்த பார்த்தா தெரியும். இப்போ நேமாக உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். லெஃப்ட் சைடு ஒரு பில்லர், ரைட் சைடு அந்த டாய்லெட் லைன் தெரியுது, சென்டர் பில்லர் லோடு. இப்போ மேலே சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீப்பேஜ் ஆகிருக்கிற இடம் தெரியும். ஒரு கிராக்கு, சீப்பேஜ் எல்லாமே அதில் வருது. அந்த வேஸ்ட் வாட்டர் பாயிண்ட்டு 2 இன்ச்சு வேஸ்ட் வாட்டர் பாயிண்ட்லேயும் அந்த பிரச்சனை. அந்த வேஸ்ட் வாட்டர் லைன் மேலே கார்னர்லேருந்து இறங்குது. அதுலேயும் பார்த்து அப்படின்னுச்சுன்னா சீப்பேஜ் மேலே இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த லோடு இப்போ மைனஸ் ஆச்சு. 2 கிளாஸட்டையுமே இப்போ மாற்றணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸட்டை மாற்றிட்டு அடுத்த கிளாஸட்டை நம்ம ரெடி பண்ணணும். அந்த பாருங்க, அந்த கிராக் பாருங்களேன். இது இப்போ எடுத்து இனி உள்ள ஒரு ஃப்ளோரிங் ஒன்று போடணும். ஃப்ளோரிங்கை போட்டு அதில் சிமெண்ட் பாலில் வச்சு பூசிட்டு ஒரு நாள் செட்டிங் டைம் கொடுத்து அப்புறம் அதுக்கு பின்னால் தான் நம்ம பைப்லைன் ஒர்க்கே தொடங்கணும். இப்போ 2 பாத்ரூம்குள்ளேயும் சேர்ந்து வரக்கூடிய டாய்லெட் லைன் இந்த லைன் தான். இந்த டாய்லெட் லைன் தான் 2 பாத்ரூமுக்கும் சேர்ந்து ரூம்குள்ளேயே கன்சில்டாக வருது. அப்போ இதனால் அடிக்கடி பிளாக் ஆகுது. ஸோ அதனால் இதை வந்துட்டு அவுட்டரில் ஒரு லைன் எடுத்து கீழே கொண்டு வந்து இப்போ இது சீலிங்கிலேருந்து இறங்குற இடத்துலேருந்து ஒரு அடி கீழே இறக்கி 2 லைனையும் சேர்ந்த மாதிரி அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்குது. அது லைன் கட் பண்ணி ரெடி பண்ணும்போது அது என்னங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ இது வேஸ்ட் இந்த பாத்ரூம், இது இன்னொரு பாத்ரூம் காட்டின இல்லையா, கிளாஸெட் இருக்கிற பாத்ரூமுடைய வேஸ்ட் வாட்டர் லைன் இது செப்பரேட்டாக இறங்குது. இப்போ ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கிறதுடைய வேஸ்ட் வாட்டர் லைன் பாயிண்ட்டு இந்த பில்லரை ஒட்டி மேலேருந்து இறங்குது. இந்த லைன் நம்ம கையோடவே மாற்றிடுறோம். அந்த 2 இன்ச்சு பைப் அப்போ போட்டிருந்தது எல்லாமே 2 இன்ச்சு, அது எல்லாமே எடுத்துகிட்டு இனி 2.5 இன்ச்சாக மாற்றணும். 2 இன்ச்சு இப்போ கீழே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளாக் ஆச்சு அப்படின்னு இது எல்லாமே எடுத்துகிட்டு 2.5 இன்ச்சாக போட்டாச்சு. இதெல்லாம் உள்ள கன்சில்டாக இருந்தது ஃபஸ்ட்டு லைனு, அது எல்லாமே எடுத்து 2.5 இன்ச்சாக போட்டாச்சு. 2.5 இன்ச்சு போட்டு இது முடிஞ்சுது. இனி மேலே இருக்குது வரக்கூடிய 2 இன்ச்சு இப்போ இந்த பாத்ரூம் உடச்சிருக்கிறதுனால கையோட அதையும் நம்ம மாற்றி போடுற ஐடியா இருக்குது. இது இப்போது பக்கத்து போர்ஷனில் ஆல்ரெடி அதேமாரி இந்தியன் கிளாஸெட்டை எடுத்துகிட்டு வெஸ்டர்ன் கிளாஸெட்டாக மாற்றி வச்சுருக்குது. இப்போ இது மாதிரி தான் வடக்கு தெற்கா இது பண்ணிச்சு. முதல்ல கிழக்கு மேற்கா இருந்தது. சாஸ்திரத்துக்கு என்ன அது பிரச்சனை வேண்டாங்கிறதுக்காக வடக்கு தெற்கா மாற்றிச்சு. பைப் லைன் எல்லாமே ஓப்பனாக எடுத்து ரெடி பண்ணியிருக்குது. இதே மாதிரி மாடலில் தான் அதுவும் டைலெல்லாம் லேயிங் பண்ணி சகலமும் செய்ய போகிறேன். அது நம்ம விட்டு வீடியோவில் நம்ம ஜாயின் பண்ணி என்னங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம். இதுக்குள்ளேயே இந்த ட்ராப்லேயே ஆல்ரெடி ஒரு கிளாஸெட்லேயே ஆல்ரெடி ஒரு ட்ராப் சிஸ்டம் தான். இந்த எஸ் மாதிரி வளைஞ்சிருக்கிறது எஸ் ட்ராப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஆல்ரெடி இதில் இருக்கிறதுனால இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்தியன் வாட்டர் கிளாஸெட்டில் கீழே இருக்கக்கூடிய ட்ராப்பில் இந்தியன் வாட்டர் கிளாஸெட் எடுத்துட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ட்ராப்பில் அப்படியே வெஸ்டர்ன் டாய்லெட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்போவில் தான் வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி இதுக்குள்ளே ஒரு ட்ராப் இருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு ட்ராப் இருந்ததுன்னா பிளாக் ஆகிட்டே இருக்கும். அது எதுக்கு ட்ராப் சிஸ்டம் நல்லது தானே அப்படின்னு அந்த ட்ராப்பில் அப்படியே டாய்லெட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. கீழே வந்துட்டு 4 இன்ச்சு பிவிசி எல்போவில் இருந்து வரக்கூடிய பைப்பில் தான் வெஸ்டர்ன் டாய்லெட் லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த பைப் லைன் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வேஸ்ட் வாட்டர் பாயிண்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உடச்சி எடுத்து கீழே ஒரு ஃப்ளோரிங் நம்ம பிளாஸ்டிங் பண்ணுவோம் லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதில் தண்ணி சிந்தனாலும் அதில் வந்துட்டு சைடில் போகிற மாதிரி ஒரு ஃப்ளோரிங் போட்டு அதில் பைப்பெல்லாம் வச்சதுக்கு பின்னால் அந்த ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் ஒரு நாள்
விட்டுட்டு தான் பைப்லைன் ஒர்க்கே தொடங்கணும். ஓகே ரைட். இது க்ளீன் ஆகி அது ஃப்ளோரிங் போடும்போது நம்ம ஜாயிண்ட் ஆகலாம். இப்போது சிமெண்ட்டு பால் தரையில் ஊற்றி தரையில் சிமெண்ட்டை கழிப்பாக போட்டு அதுக்கு மேலே அந்த லீக்கேஜ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு தான் மேலே இந்த ஃப்ளோரிங் போடுது. அந்த மாலோடு பாருங்களேன், 4 பக்கம் இருக்குது. அந்த ஓடு வச்சு வச்சு காட்டு. மாலோடு அந்த இடம் சீமாத்து குச்சி வச்சு காட்டுற இடத்துல தான் ஸ்லோப் பாயிண்ட் இருக்குது. ஸ்லோப் பாயிண்ட்டு இந்த இடத்துல தான் அந்த பைப் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ஸ்லோப் பாயிண்ட் அங்கே வருது. இப்போ இந்த இடத்துல இருந்து 4 பக்கமும் அந்த மாலோடு வச்சு ஸ்லோப் காட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்குது. அப்போ தான் தண்ணி விழுது அப்படின்னா கரெக்டாக போயிடும். கீழே வந்துட்டு லீக்கேஜ் ஆகாமல் ஃப்ளோரிங்க்கு இது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கு. இங்கே ஒரு மாலோடு எல்லாமே பார்த்தா ஒரு 3/4 இன்ச்சு வாட்டம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்குது. பழைய டாய்லெட் லைனை கட் பண்ணி அங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. வேஸ்ட் வாட்டர் லைன் அதே மாதிரி தான் எடுத்துட்டு கீழே கேப் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்குது. ஃப்ளோரிங் போட்டுட்டு தான் ஒரு நாள் செட்டிங் கொடுத்து போட்டு தான் அடுத்த நாள் இந்த பைப் லைன் ஒர்க் எல்லாமே தொடங்கணும். செவத்தில் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குது. லெஃப்ட் சைடு இருக்கிற ஹோல்ஸ் வந்துட்டு வேஸ்ட் வாட்டர் பாயிண்ட்டு. அப்புறம் சென்டரில் ஸ்லோப்புக்கு கொடுத்துருக்கிறது 1 இன்ச் பைப் வச்சுருக்கிறேன். அது போக ரைட் சைடு இருக்கிற இந்த பெரிய ஹோல்ஸு டாய்லெட் லைன். புதுசாக லைன் வந்துட்டு செட் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி தான் ஃப்ளோரிங் செட் பண்ணும். ஃபினிஷிங்கில் மறுபடியும் நான் காட்டுறேன். மல்டி ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மல்டி ட்ராப் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ மல்டி ட்ராப்பில் பார்த்தது அப்படின்னா இந்த 3 பக்கமே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே வாஷ் பேசின் பாயிண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஷட்டர் வேணுங்கிறதுனால தான் இது போட்டிருக்கேன். இல்லைன்னா 9 ட்ராப்பே போடலாம். 9 ட்ராப் இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா ஷட்டர் கிடைக்காது. ஆல்ரெடி சொன்னது தான் அது. அதனால் எனக்கு இந்த ஷட்டர் வேணும், இதை க்ளீனிங் பாயிண்ட் வேணும், ஹவுஸ் ஓனருக்கு தேவைப்படும். அதனால் இது வச்சுட்டேன். 3 பக்கமே இந்த பார்ட்டு அந்த ப்ரொவிஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். இது பேஸ்ட்டு போட்டு தான் பண்ணணும். சும்மா அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், லீக் ஆகாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. தேங்கும் போது இதில் எப்படியும் லீக் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒன்று 3 பக்கமே பேஸ்ட்டு போட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். பைப் லைன் கொடுத்தாச்சு வால் வரைக்கும். முதல்ல பார்த்தா சீலிங்கில் இறங்கிட்டு இருந்தது. இப்போ சீலிங்கில் இறங்கிட்டு இருக்கிறது மறுபடியும் அது வந்துட்டு அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுக்காக வால் அவுட்டர் சைடே ஹோல் போட்டாச்சு. இது அவுட்டர் வால், இது ஜன்னல் இருக்குது பாருங்கள், இது அவுட்டர் வால். அந்த அவுட்டர் வால் சைடை ஹோல் போட்டு வெளிப்பக்கம் லைன் எடுத்துருக்கிறேன். ஸ்லோப் 1/2 இன்ச் வந்துருக்குது. ட்ராப் கிட்ட இருந்து அந்த வால் வரைக்கும் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா மேலே ஒரு லெவல் டியூப் மார்க் அடிச்சிருக்கிறேன். மேலே ஒரு லெவல் டியூப் மார்க் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் தெரியும். இந்த லெவல் டியூப் மார்க்கு அடிச்சுட்டு தான் அதை ஸ்லோப் பார்த்துருக்குறேன். 1/2 இன்ச்சு ஸ்லோப் இருக்குது பைப்புக்கு. தண்ணி ஊற்றியும் செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அது ஓவர். அப்புறம் ஃப்ளோரிங் போட்டாச்சு. முதல்ல ஃப்ளோரிங் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். ஃப்ளோரிங் போட்டாச்சு. டாய்லெட் வேஸ்ட் வாட்டர் டாய்லெட் லைனும் செட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அப்படியே சொல்லியிருந்தேன் பாருங்கள். இந்த இடத்துல இன்ச் டேப் பகுதியிலே அதான் ஹோல்ஸ். 1 இன்ச் பைப்பு தான் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இதை ஃபில்லிங் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் போடும்போது அங்கே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பார்த்தேன் அப்படின்னுச்சுன்னா இப்போ தண்ணி ஊற்றி பார்ப்போம் கரெக்டாக அதில் போகுதாங்க. ஏன்னா அதில் லீக்கேஜ் இருக்கிறதுனாலையும் இல்லாமையும் மறுபடியும் லீக்கேஜ் வந்தாலும் இதில் ஃப்ளோரிங்கில் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃப்ளோரிங்கே போட்டிருக்கிறோம். ஏகத்துக்குமே ஃப்ளோரிங் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா உங்களுக்கு பிக்சரில் காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த பைப் ஓப்பனாக வச்சுருக்கிறேன். ட்ராப் பைப் ஓப்பனாக வச்சுருக்கிறேன். அதுதான் இந்த பைப் ஒரு ஸ்டெப் மாதிரி வந்து கவர் ஆயிரும். கவர் ஆயிருச்சு அப்படின்னுச்சுன்னா இங்கே எங்கேயுமே தண்ணி போகிறதுக்கு வழியில் அந்த ஹோல்ஸில் மட்டும்தான் தண்ணி போகும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்கலாம். கரெக்டாக இப்படி இந்த ஸ்லோப்பில் போய் சேரணும். ஸ்லோப்பில் தண்ணி போகிறது பார்வைக்கு தெரியும். இன்னும் இந்த சைடு ஸ்டெப்பு தூக்கலை. இது தூக்கிட்டு அப்படின்னுச்சுன்னா வேறு எங்கேயுமே அது போகிறதுக்கு வழி இல்லை. சைடு கலவையெல்லாம் பிவிசி பைப்புக்கிட்ட குழியாக இருக்கிறனால கொஞ்சம் அங்கே போகுது.
கரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு காட்டும்போது இன்னுமே கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும். சைடில் பூராமே டேப்பர் பண்ணி ஒரு ஒயிட் சிமெண்ட் அடிச்சாச்சு அப்படின்னுச்சுன்னா கரெக்டாக இப்போ அந்த ஹோல்ஸ்குள்ளே தான் கரெக்டாக தண்ணி போகும். இந்த அளவுக்கு ஸ்லோப் கொடுத்து இப்படி செட் பண்ணிச்சுன்னா நாளைக்கு ஃப்ளோரிங்கில் எந்த காரணத்தை கொண்டும் லீக்கேஜோ சீப்பேஜோ எதுவுமே ஆகாது. பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும். இல்லாமல் ஏதாவது மிஸ்டேக் வந்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இதில் வராது. நீ இந்த பைப்பை க்ளோஸ் பண்ணணும். பைப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் சிமெண்ட் அடிக்க வேண்டியிருக்குது. சரி, ரைட். அப்போ வேஸ்ட் வாட்டர் லைன் முடிஞ்சுது. அடுத்தது டாய்லெட் லைன். டாய்லெட் லைன் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா 4 இன்ச் பிவிசி பைப்பு. 4 இன்ச் பிவிசி பைப்பு அந்த வெஸ்டர்ன் கிளாசெட் இடபிள்யூசி வெஸ்டர்ன் கிளாசெட்டு பேரிவேர் கம்பெனியில் வாங்கியிருக்கிறேன். அப்போ அதோடைய ஃப்ரண்ட்டு மவுத்து என்ன வரும் அப்படின்னுச்சுன்னா டாய்லெட் வேஸ்ட் வாட்டர் லைனுக்கு டாய்லெட் லைன், டாய்லெட்டுடைய வேஸ்ட் போகிறதுக்கு அதோடைய சென்டர் பார்க்கும்போது நான் இப்போது ஃபினிஷிங், இதுதான் ஃபினிஷிங் மொசைக் டைல் தான் பழைய இது கல், அது அப்படியே தான் இருக்குது, அது மாற்றுறதில்ல. இப்போ இதிலிருந்து இந்த ஃபினிஷிங் பார்த்தா நான் 10 இன்ச்சு காட்டியிருக்கிறேன். சென்டர் 10 இன்ச்சு, பைப்புடைய சென்டர் தான் கணக்கு. சென்டர் 10 இன்ச்சு காட்டியிருக்கிறேன். 10.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். பேரிவேர் கம்பெனிக்கு முக்கியமாக அது ஒரு விஷயமாக சொல்கிறேன். பேரிவேர் எஸ்ட்ராப் ஆர்டினரி மாடலுக்கு 10.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். ஏன் நான் 10 இன்ச்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னுச்சுன்னா பெண்டில் ஏதாவது ஒரு கிராஸ் வந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கட் பண்ணியோ அட்ஜஸ்ட் பண்ணியோ லைனை செட் பண்ணிக்கலாம். எட்ஜு வரைக்கும் எப்போவுமே கொண்டு போய் லைனை செட் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த பைப்பு வெர்டிக்கல் பைப்பு பக்காவாக வெர்டிக்கல் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் கிராஸ் வரக்கூடாது. இதில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் இது கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெர்டிக்கல். அடுத்தது அது 10.5 இன்ச்சு இருக்குது. வாலில் இருந்து வெளியே போகிறது ஒரு 5 இன்ச்சு 7 இன்ச்சு வருது. எல்போவில் எப்போவுமே நான் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கட்டுவேன். என்னுடைய வழக்கம் இது. ஏதாவது காரணத்தினால பைப்பு வந்துட்டு சைடில் சரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கட்டி போட்டு எம்சேண்டோ வேறு ஏதாவது போட்டு ஃபில்லப் பண்ணிட்டோம் அப்படின்னா பைப்பு ஏதாவது காரணத்தினால காலில் தட்டுப்பட்டாலும் சைடில் சரியாது. அதனால் ஒரு சப்போர்ட்டு லாஸ்ட் வரைக்குமே கட்டுவேன் நான். இது பைப்பு தெரியணுமே கண்ணுக்குங்கிறதுக்காகத்தான் இந்த சப்போர்ட்டு கொஞ்சம் கேப் கொடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறேன். இந்த பைப்புக்கு கீழே ஹோல் கொடுத்துருக்குறேன். இந்த தண்ணி ஊற்றினா அந்த தண்ணி வெளியே வரணுங்கிறத பாருங்கள். பைப்பு திருப்பி விட்றோம் பாருங்கள். ஏன்னா சுற்றி தண்ணி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பைப்புக்கு கீழே தண்ணி வருது அப்படின்னு சொன்னால் அந்த பைப்பு கீழே தண்ணி அப்படியே உள்ளே வந்து இந்த பக்கம் வந்துடணும். சரிங்களா? இப்போ அந்த இந்த ப்ரொவிஷன் எப்போவுமே இப்படி பார்த்து அந்த ப்ளம்பருக்கு செய்யும்போது தான் அந்த ப்ரொவிஷன் கரெக்டாக கொடுக்க முடியும். அதனால் பைப்புக்கு கீழே தண்ணி வரும், பார்த்திங்கனாவே தெரியும். அந்த கேப்பை கொடுத்துடணும். இல்லை அப்படின்னுச்சுன்னா இந்த ஸ்லோப் கொடுத்து பைப்புக்கும் எல்லாமே கட்டடம் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி இடையிலே தேங்கி நிற்கும். இப்போ சிமெண்ட் பால் வச்சு என்ன பிரயோஜனம்? ஆட்டோமேட்டிக்காக உள்ளேயே தேங்கி நிற்கும். அந்த கேப் கொடுத்துடணும். கொடுத்துட்டோன்னா அது பாட்டுக்கு தண்ணி போயிட்டுருக்கும். தண்ணி எங்கேயுமே நிற்காது, ஃப்ளோரிங்கில் இறங்காது. சிமெண்ட் பால் இருக்கிறனால வாட்டர் டேங்க் மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்துடும். சைடு அப்போ ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா சைடில் கலவை அடித்து டைல் ஒட்டும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிரும். இன்னும் பார்த்து அப்படின்னுச்சுன்னா ஒரு அரை அடிக்கு சிமெண்ட் பால் வச்சு தேய்க்கணும். இப்போ இதை முடிச்சுட்டு எல்லாம் ரூம் இருட்டடிச்ச மாதிரி ஆயிடுது. அதனால் இந்த ஃப்ளோர் லெவல் மறையிற வரைக்கும் பார்த்து அப்படின்னுச்சுன்னா பிளாஸ்டிக் பக்காவாக இருக்கணும். ஏற்கனவே இருக்குது வாலில் பக்கா பிளாஸ்டிக் தான். இருந்தாலும் ஒரு ஒயிட் சிமெண்ட்டோ வேறு ஏதாவது ஒன்று சைடில் கவர் பண்ணிவிட்டு ஃப்ளோரில் மறையிற வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நமக்கு டைல் வரப்போகுது. ஸோ இதில் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டாய்லெட் லைன் வெளியே வச்சு பேக் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்கிறேன். வெளிப்பக்கம் கனெக்ஷன் இனிமேல் தான். வேஸ்ட் வாட்டர் லைன் வெளிப்பக்கம் கம்ப்ளீட்டாக கனெக்ஷன் கீழே வரைக்கும் மெயின் லைன் வரைக்கும் போய் கனெக்ஷன் சேர்ந்தாச்சு. இந்த வேஸ்ட் வாட்டர் லைன் கீழே எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். இந்த சின்ன பைப்பு அந்த பாயிண்டில் ஊற்றின தண்ணி அதில் ட்ராப்பாக வடிகிறது தெரியும் பார்த்தா. வேஸ்ட் வாட்டர் லைன் உள்ளேருந்து வெளியே வந்து டோர்ட்டி மேலே கவுல் கொடுத்தாச்சு. 2 ஷூ போட்டு சைடில் மடக்கி எடுத்து ஸ்ட்ரைட்டாக கீழே இறக்குது லைன். ரெண்டு ஷூ போட்டு கீழே ஸ்ட்ரைட்டாக இறக்குது. ஸ்டெப் கிளாம்ப் வச்சுருக்கிறேன். வால் ஒட்டி ஏற்கனவே இருந்தது ஆர்டினரியில். இப்போ வந்து ஸ்டெப் கிளாம்ப் வச்சு கேப் கொடுத்து தான் வச்சுருக்குது. இது கீழே அதுலேயே வந்து
இந்த ஸ்டெப் லேம்பில் இருந்து 2 ஷூ போட்டு அந்த லைனில் வந்து ஜாயிண்ட் ஆகிருது. க்ளீனிங்க்கு இந்த சைடில் ஒரு ப்ரொவிஷன் இங்கே கொடுத்தாச்சு, க்ளீனிங் பாயிண்ட் ஒன்று கொடுத்தாச்சு. மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா டோர் டீ தான் போட்டு வச்சுருக்குது. உள்ளே இருந்ததே காரணம் அப்படின்னா அதில் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த டோர் டீ போட்டிருக்குது. மேலே ஏர் சர்க்குலேஷனுக்கு ஏர் வெண்ட்டுக்கு அவ்வளோ வச்சாச்சு. இப்போ 2.5 இன்ச் லைன் வந்து ஃபினிஷிங் ஆயாச்சு. இந்த ஸ்டெப் லாம்புடைய சௌரியம் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா நமக்கு வாலில் இருந்த ஒரு 2.25 இன்ச், இந்த ப்ரொஜெக்ஷன் 2.25 இன்ச்சு வரும். இந்த 2.25 இன்ச் வரும்போது இதில் நமக்கு பேக் சைடு ரிப்பேர் பண்ணுறதுக்கோ மற்றதுக்கோ சௌரியமாக இருக்கும், ஒயிட் வாஷ் அடிக்க சௌரியமாக இருக்கும். அடுத்தபடியாக மேலே வந்துட்டு பைப்பு வால் ஒட்டி வராது. வால் ஒட்டி வராமல் கொஞ்சம் தள்ளி நிற்கும்போது இந்த பேக்கிங் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பேக்கிங் பண்ணும்போது அதில் வந்துட்டு மிஸ்டேக் வர்றதுக்கு நிறைய பக்கம் அது ஒரு பிரச்சனையாகுது. அதனால் இப்படியெல்லாம் இவ்வளோ தூரம் தள்ளி கொடுக்கும்போது நமக்கு பெயிண்டிங் ஒர்க் ஈஸி, ரிப்பேர் ஒர்க் ஈஸி, மேலே அந்த பேக்கிங் மெட்டீரியல் பண்ணுறதுக்கும் ஈஸி, பார்க்குறதுக்கும் கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டெப் கிளாம்பு இந்த அளவுக்கு ஒரு யூசேஜான விஷயம். அதனால் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் செலவு அதிகம். எக்ஸ்பென்ஸ்னு பார்க்கும்போது செவுத்து ஒட்டி வர்றதுக்கு எதுக்கு செலவு அதிகம். பின்னால் பெயிண்டே படாது. செவுத்து ஒட்டி வச்சோன்னா பாருங்கள், பழைய லைன் எப்படி இருக்குது பாருங்கள். பழைய லைன் இருந்த இடம் பார்த்திங்களா, செவத்தில் புறாமே பெயிண்டே படாது. அப்போ அதுக்கு எதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அழகாக பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இப்போ எந்த காலத்துலேயுமே அது ஆரம்பத்துலேருந்து அந்த பெயிண்டே இல்லை பாருங்கள். வாலில் 30 வருஷத்துக்கு முன்னாலேயே அதில் வாலில் பின்னால் பெயிண்ட் இல்லை. அப்போ நம்ம அதை இந்த அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் கொடுத்து வைக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் இருக்கிற லைன் அப்படி தான், எல்லாமே ஸ்டெப் லாம்ப் தான். மேலே பார்த்தாவே தெரியும், கம்ப்ளீட்டாக ஸ்டெப் லாம்ப் போட்டு தான். அப்போ எல்லாத்துக்குமே வேலைக்கு ஒர்க்கிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பெயிண்டிங்க்கு சௌகரியம். ஓகே, ரைட். இனி டாய்லெட் லைன். மவுத்து மட்டும் வெளியே நின்றுட்டுருக்குது. 4 இன்ச்சு மவுத்து மட்டும் வெளியே நிற்கிது, பார்த்தா தெரியும். அதில் இருந்து லைன் எடுத்து அது எந்த பக்கம் திருப்புது அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுருக்கு. அது லைன் போடும்போது மறுபடியும் பார்க்கலாம். இப்போது ஒயிட் சிமெண்ட் கம்ப்ளீட்டாக அந்த ஏரியாவில் கம்ப்ளீட்டாக ஒயிட் சிமெண்ட் அடிச்சாச்சு, கிளியராக அப்ளை பண்ணி வச்சு பால் வச்சு பூசி ஒயிட் சிமெண்ட் அடித்து நீட்டாக அந்த இந்த பக்கம் இருக்கிற 2.5 இன்ச் பைப்பை கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிங் பண்ணிட்டேன். மேலே அந்த பைப்பு தெரியாமல் பிளாஸ்டிங் பண்ணி அதுக்கு இதுக்கு சேர்ந்த மாதிரி பால் வச்சு சிமெண்ட் பால் வச்சு பூசி ஒயிட் சிமெண்ட்டு டபுள் கோட் அடிச்சாச்சு. இப்போது இதில் வந்துட்டு லீக்கேஜ் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. இந்த ரூமை பொறுத்த வரைக்கும், இந்த பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் லீக்கேஜ் வராது. அந்த அளவுக்கு இது கிளியர் பண்ணியாச்சு. இப்போது உள்ளே வந்துட்டு எம் சாண்டு அல்லது பி சாண்டு ஃபில் பண்ணணும். மணலும் ஏதோ ஒன்று ஃபில் பண்ணணும். இப்போ நான் எங்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பி சாண்டு இருக்குது, அதுதான் ஃபில் பண்ண போகிறேன். அப்போ ஃபில் பண்ணும்போது பாருங்கள், அந்த ஸ்பாஞ்சுன்னு வச்சுருக்கிறேன் பாருங்கள், அந்த ஹோல்ஸில் இப்படி நம்ம வச்சு அடைச்சிட்டு, ஏன்னா அந்த வேஸ்ட் வாட்டர் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, வேஸ்ட் வாட்டர் ஹோல் தெரியுது, அந்த ஹோல் வந்துட்டு இப்படியே வச்சுட்டு மண் கொட்டக்கூடாது, இல்லை கல்லெல்லாம் வச்சு மூடாமல் இந்த மாதிரி ஸ்பாஞ்சு இப்படி வச்சு நல்லா படிமானமாக கொடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே எம் சாண்டு அல்லது என்ன இருக்கோ நம்ம ஃபில்லிங் மெட்டீரியல் என்ன இருக்கோ அதை போட்டு ஃபில் பண்ணிட்டோன்னா அந்த ஹோல்ஸுக்கிட்ட எதுவுமே பிளாக் ஆகாமல் இந்த இது ஃபோமில் இருந்து, ஸ்பாஞ்சுன்னா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஃபோம் தான், வேறு ஒன்றும் கிடையாது, ஃபோம் தான். இதில் இருந்து தண்ணி மெல்ல மெல்லமாக ஃபில்டர் ஆகி போயிட்டுருக்கும். இல்லை நம்ம அப்படியே வச்சு போட்டு ஏதாவது ஒரு சின்ன கல்லோ வேறு ஏதாவது இருந்ததுன்னா டக்குன்னு அந்த ஹோல்ஸ் வந்துட்டு ஹோல் பிளாக் ஆகிரும். அதனால் இந்த ஃபோம் வச்சுட்டு தான் கம்ப்ளீட்டாக அதை ஃபில்லப் பண்ண போகிறேன். அதுதான் சின்ன பீஸ் கட் பண்ணி அதை வச்சு காட்டியிருக்கிறேன். இனி நம்ம வந்துட்டு மணல் ஃபில்லப் பண்ணோம் அப்படின்னா ஏறக்குறைய நீட்டாக நமக்கு வந்துட்டு மிஸ்டேக் ஆனாலும் அது வந்துட்டு அவ்வளோதான், தொடங்கி வச்சாச்சு. இனி மண் ஃபில்லப் பண்ண வேண்டியது, ஆளை விட்டு ஃபில்லப் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு இது என்ன பண்ணுறேங்கிறது காட்டணும் இல்லை, அதுக்கு தாங்க நம்ம என்ன நம்ம நீ மட்டம் பண்ணி தட்டினாலும் உள்ளே அந்த ஃபோம் வந்துட்டு அதோட வேலையை கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடும். ரெடி, இந்த குழியில் கம்ப்ளீட்டாக மண் போட வேண்டியதுதான்.
கம்ப்ளீட்டாக நீ ஃபுல் பண்ண வேண்டியது. ஓகே ரைட். அதான் இது வந்துட்டு இதை ஃபில் பண்ணிவிட்டு காங்க்ரீட் போட்டு அந்த ஸ்லோப் எப்படி வருது அப்படிங்கிறத காட்டுறேன். அது இவ்வளோ ஸ்லோப் பண்ணாதான் ஒரு பேக் சைடு வாலில் இப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு இந்த ட்ராப்புக்கு தான் நான் ஸ்லோப் காட்ட போகிறேன். அதனால் அது காங்க்ரீட் போட்டு முடித்தோடனே என்ன ஸ்லோப் இதில் கொடுப்பேன் அப்படிங்கிறத எப்படி கொடுக்கணுங்கிறத நான் காட்டுறேன். அது இது நான் வந்துட்டு எல்லா ஒர்க்குமே சேர்த்து எடுத்து பண்ணுறதுனால எல்லாமே கண்டினியூவாக ஒவ்வொன்றா காட்டிகிட்டு இருக்கிறேன். ப்ளம்பிங் ஒர்க்கு மட்டும் இல்லை, டெமாலிஷ் ஒர்க்கு, பிளாஸ்டிங் ஒர்க்கு, ப்ளம்பிங் ஒர்க்கு, டைல் ஒர்க்கு, அது முடிஞ்சு கிளாஸட் ஃபிக்ஸிங் எல்லாமே இந்த வீடியோவில் வரணும்னு தான் பார்க்குறேன். ஏறக்குறைய ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரம் போல் தெரியுது. ஓகே ரைட்டு. இதுதான் இதோடைய ப்ரொசீஜர். இதுதான் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி சங்கன் ஏரியாவில் வச்சு பண்ணும்போது ப்ளம்பர் பக்கத்தில் நின்று பார்த்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அதில் ஒன்றும் மிஸ்டேக் ஆகாமல் பார்ப்போம். இன்னொன்று டைல் ஒட்டுறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது, அதுலேயும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இல்லைன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க அதில் ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் அது ப்ளம்பர் மேலே தான் அந்த பிரச்சனை வந்து சேரும். நாங்கள் டைல் ஒட்டுறதுங்க நீட்டாக பண்ணுவோம், ப்ளம்பர் வந்துட்டு அவங்க சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு வரும். அப்புறம் இந்த மணல் பற்றி போன தடவை சொல்லணும்னா ஆற்று மணல். அது பழைய கிளாசெட்டில் இந்தியன் கிளாசெட்டு கீழே எப்போவுமே மணல் சப்போர்ட் கொடுக்கும். இப்போ 25-30 வருஷம் ஆகும்போது அந்த இதில் உள்ளே இருக்கிற மணலை எடுத்துட்டு மணல் இப்போல்லாம் யூஸுக்கெல்லாம் மணல் கிடைக்கிறது இல்லை, கிடைக்கிது, அது ரொம்ப ரேர். ஸோ இந்த மணலை ஜலிச்சு எடுத்து டைல் ஒர்க்குக்கு, வால் டைல், ஃப்ளோர் டைல், கான்க்ரீட் ஒர்க்குக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன், ஒரு 20 சட்டி வரும். வால் டைல், ஃப்ளோர் டைலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி இது வச்சுருக்குது. பழைய கிளாசெட்டுக்கு கீழே இருந்த மணல் தான் இவ்வளவு மணல், ஏறக்குறைய ஒரு 20 சட்டி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாசெட் சுற்றி வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன், கிளாசெட் சுற்றி எப்போவுமே மணல் போடுறது தான் பழக்கம். மணல் போட்டு அது ப்ளம்பர் ஒர்க்கு தான். அது மணலை வச்சு நல்லா குத்தி கொடுத்து பண்ணுறது ப்ளம்பரோட வேலை தான். இப்போ நம்ம சப்போர்ட்டு, செங்கல் சப்போர்ட் மட்டும் கட்டிட்டு விட்டுறோம். ஒரு கிளாசெட் வீடியோ தான் காட்டியிருப்பேன், இந்தியன் கிளாசெட் வீடியோவில் அதான் காட்டியிருப்பேன். முதல்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மணல் நாங்களே கீழேருந்து கொண்டு வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்ச வேலை தான். நானே கீழேருந்து கொண்டு வந்து தான் இந்த மணலை கிளாசெட் சுற்றி பேக் பண்ணி வச்சிருந்தது. அந்த மணல் தான் இப்போ எடுத்து இதை ஃப்ளோரிங் ஜலிக்கணும். இதை கொஞ்சம் இருக்கிற கல் மணலாம் எடுத்து ஜலிச்சுட்டு டைல் ஒர்க்குக்கு இதை யூஸ் பண்ண போகிறேன். ரைட், கான்க்ரீட் முடிச்சுட்டு நம்ம மீண்டும் சந்திப்போம். இந்த கீழே இந்த ஃபில்லிங் மெட்டீரியலுக்கு மேலே கான்க்ரீட் போட்டுட்ருக்கு சார். முக்கால்வாசி போட்டாச்சு. சரி, அது போட்டதுக்கு பின்னால் கான்க்ரீட் போட்டு தெரியாது, அதனால தான் நான் மணலுக்கு மேலே கொஞ்சம் கேப் இருக்கும்போது காட்டுறேன். கான்க்ரீட் போட்டுட்ருக்குதுங்க. பாத்ரூமில் இருக்கக்கூடிய டைல் பற்றி இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ டைல் லேயிங் பண்ணும்போது கரெக்டாக எல்லாம் பண்ணிடுறாங்க. இது வந்துட்டு ஸ்பேசர் அப்படிங்கிறத விட இல்லாமல் ஜாயின் எல்லாம் கரெக்டாக ஒட்டி வர்ற மாதிரி போட்டு ரெடி பண்ணியிருக்கிறது டைல். ஸ்பேசருங்கிறது ஒரு டைலுக்கு இன்னொரு டைலுக்கு இடையில குறைஞ்சது 1/4 இன்ச் அல்லது 1/4 இன்ச்சு கம்மியாக 2-3 mm திக்னஸில் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ இந்த போட்டு பண்ணும்போது என்ன அப்படின்னா ஜாயிண்ட்ல மாவு சரி வர வைக்காம விடுறது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல என்ன கேப் இருக்கு பாருங்க. இது 4 வட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அதில் மெல்ல இப்போ இதுலேயும் தண்ணி இறங்குது. இப்போ இந்த கேப்லேயே பார்த்தா தண்ணி இறங்குது. அப்போ இதில் மாவு சரி வர வைக்காம விடும்போது இந்த கேப் அது அப்போ இந்த கேப்ல எல்லாம் தண்ணி இறங்கும்போது டைல் ஒர்க்கில் இந்த லேயிங் பண்ணி இந்த மாவு சரி வர போடலை அப்படின்னா இந்த பாத்ரூம்ல லீக்கேஜ் இருக்குது. இல்லை பாருங்க இந்த கடைசியாக அப்போ ஒரு சொட்டு தண்ணி கீழே இறங்கினால செகண்ட் ஏரியா இருக்குது. இப்போ இதில் வெளியே லீக்கேஜ் ஆகிட்டு இருக்குது, ஆனால் செகண்ட் ஃப்ளோர், அதனால உங்களுக்கு வெளியே காமிக்க முடியாது. இப்போ தண்ணி ஊற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அது வெளியே அழகா கீழே தான் போகும். இந்த ஹோல்ஸ்குள்ளேயே போயிருமே தவிர வெளியே போகாது. அப்போ இது அப்படியே இறங்கி இறங்கி என்ன ஆகும், உள்ள கம்ப்ளீட்டாக பால் வச்செல்லாம் பூசி இருக்குது, இருந்தாலும் சீப்பேஜ் லீக்கேஜ் எல்லாம் வரும்போது கம்ப்ளீட்டாக உடனே என்ன பண்ணி எடுத்தோன்னே இதை நம்ம பார்க்க மாட்டோம்.
இந்த மிஸ்டேக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், எடுத்தோன்னு ஃபர்ஸ்ட் ஐடியா பிளம்பர் ஒர்க்கு, அதில் தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு கூப்பிடு பிளம்பரை. அதுவும் பிளம்பர் வந்துட்டும் இந்த ஐடியா தெரிஞ்ச பிளம்பர்னா சரி, ஒருவேளை சப்போஸ் தெரியல அப்படின்னா வீட்டுக்காரங்க தரையோட சரி பண்ணு அப்படின்னுச்சுன்னா அது பெரிய அளவுக்கு லேபர் மெட்டீரியல் எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதனால ஒரு பாத்ரூம் லீக் ஆகுது அப்படின்னுச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதை ஒன்று செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னுச்சுன்னா என்ன காரணம், பிளம்பர் ஒர்க்கு தானா இல்லை டைல் ஒர்க்கா, இது கீழே சரி வர கலவை கிடையாது. மேலாவட்டத்தில் அது அப்படியே நம்ம க்ளீன் பண்ணவே கேப் விழுந்தோம். கலவையெல்லாம் கீழே போட்டு நல்லா செட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பக்காவாக அதில் தண்ணி வந்தாலும் கீழே போகாத அளவுக்கு ஒர்க்கை ரெடி பண்ணால் நீட்டாக இருக்கும். அது முடியாததுனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்பேஸருங்கிறத வச்சு போடுறாங்க. அப்போ டைல் ஒன்றுக்கு ஒன்று அந்த கனெக்டிவிட்டி போயிடுது. இடையில கேப் அரைஞ்சு சிமெண்ட் பால் போட்ட மாதிரி ஒரு ஜாயிண்ட் வந்துடும் போது அதில் வந்து நமக்கு டைலும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இருக்காது. அதுவும் நாடாவட்டத்தில் அழுக்கு பிடிச்சி கரை பிடிச்சி ஒரு மாதிரி போயிட்டுருக்கும். ரைட், அது டைல் லேயிங் பண்ணும்போது இப்போ கையோட அதை பார்க்கலாம். நாலு பக்கம் இந்த ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கும், செக் பண்ணிக்க. நாலு பக்கம் ஜாயிண்ட் கரெக்டாக, ரைட். அந்த பால் நல்லா வெளியே வரணும், அவ்வளோதான். ஓகே, ரைட். அடுத்தது பட்டு 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 பண்ணிடணும். இந்த அளவு சிமெண்ட்டு பால் வெளியே வந்துட்டா, ஒயிட் சிமெண்ட் பூர்த்தி இருக்குது, இந்த கிரே கலர் டைலுக்கு அதை கொஞ்சம் ஜாயிண்டில் மறுபடியும் ஃபினிஷிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த அளவு ஊற்றி வெளியே வந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இடையில இந்த கேப் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அதில் பூராமே கரெக்டாக ஃபில் ஆயிரும். ஜாயின் கரெக்டா? கரெக்டா? ஓகே, ரைட். அடுத்த டைல். ஜாயிண்ட் கரெக்டாக இறங்கக்கூடாது, ஒரு நூல் ஏறித்தான் வரணும், கரெக்டாக மட்டமாக இருக்கணும். அது எதுக்கு தட்டுற, பக்கத்து டைல் தான் தட்டணும். ஓகே, இனி ஃபினிஷிங்கில் பார்க்கலாம். டாய்லெட் லைன் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. டோரல் போ போட்டிருக்கு. இங்கே மேலே கவுல் ஷூ போட்டாச்சு. ஷூ போட்டு லைன் வந்து சேம்பருக்குள்ளே எப்படி போய் சேருது. சேம்பருக்குள்ளே இந்த கிராஸில் போய் கரெக்டாக தண்ணி விழுகிற மாதிரி போய் செட் பண்ணியாச்சு. இது இப்போ காங்கிரீட் போட்டு இது ஃபினிஷிங் பண்ணுது, சேம்பர் க்ளோஸ் பண்ணுது. டாய்லெட்டு லைன் ஓவர். இப்போ கிளாசர் பிளாட்ஃபார்ம்
இந்தியன் கிளாசெட் எடுத்துகிட்டு வெஸ்டர்ன் கிளாசெட்டுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் டைல் போட்டு டைல் ஒர்க்கு ஃபினிஷிங் ஆயாச்சு. அந்த ஹைட் வருது இல்லையா, அந்த கிளாசெட்டோடைய மேடை, அந்த மேடையில் அந்த ஹைட் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வால் டைலும் அதே மாதிரி போட்டு, அதை ஏன்னா அது உடைக்கும் போது அந்த பிளாட்ஃபார்மில் கேப் வரும் இல்லைங்களா, அதனால் அதையும் எடுத்துகிட்டு அதில் வால் டைல் போட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் கொடுத்தாச்சு. பார்த்தா தெரியும். கிளாசெட்டுக்கு கரெக்டாக மேலே வச்சுட்டு ஷார்ப்பாக அதோட ஹோல் ரெடி பண்ணியாச்சு. இது கரெக்டாக பைப் வச்சு அப்படின்னா சீட்டிங் பக்காவாக இருக்கும். இந்த டைல் ஒர்க்கில் ஜாயிண்ட் எல்லாம் ஒன்றும் வராமல் அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். எடுத்து 4 பக்கம் கிராக் விட்டு அது இது பண்ணி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கரெக்டாக ஷார்ப்பாக மெஷரிங் பண்ணி வாலில் மார்க் பண்ணிவிட்டு, மார்க் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் பண்ணி தான் கட் பண்ணியிருக்குது. சுற்றியுமே கேப் தெரியாது. இந்த நீட்டாக இப்படி ஃபினிஷிங் பண்ணால் தான் அந்த ஒர்க்குடைய ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ரைட், அடுத்தது டைலை பற்றி ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். ரொம்ப பேசுகிறதுக்கு இல்லை, ரொம்ப பேசுகிறதுக்கு முடியாது, ஒவ்வொரு ப்ரோக்ராம் தனித்தனியாக தான் போடணும். இப்போ 2 நிமிஷம் பேசுவோம். டைல் அதிகப்படியும் நம்ம ரன்னிங்கில் யூஸ் பண்ணக்கூடியது வெட்ரிஃபைட் டைல், செராமிக் டைல். முதல்ல செராமிக் டைல் தான் ஃபுல்லாக இருந்தது, அதுக்கு பின்னால் தான் வெட்ரிஃபைட் டைல் வந்தது. அது என்ன ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தா, அதாவது கம்மியாக சொல்கிறேன், ரொம்ப டீப்பாக அதில் நம்ம போகிறதுக்கு இல்லை. இது வெட்ரிஃபைட் டைல், இது செராமிக் டைல். இந்த ஃப்ரண்ட்டை காட்டிடுறேன். இந்த ஃபுல் டைலாக இருக்கிறது, இப்போ ஃப்ளோர்லாம் போட்டிருக்கிறது செராமிக் டைல். அடுத்தது கீழே இருக்கிறது வெட்ரிஃபைட் டைல். ஒரு சாம்பிளுக்காக அதை காட்டுறேன். இந்த வாலில் போட்டிருக்கிறது வெட்ரிஃபைட் டைல் தான். ஃப்ளோர் டைலு, பாத்ரூம் டைலு மேக்ஸிமம் செராமிக் டைல் தான் வரும். ஓகே ரைட். என்ன இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு பார்த்தா, டைலை பாட்டம் சைடு திருப்பி வைக்கிறேன். பாட்டம் சைடு வச்சாச்சு. இப்போது கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றுறேன். இந்த டைலையும் தண்ணி ஊற்றுறேன். ஈஸியாக இது கொஞ்சம் கொஞ்சம் ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னாலும் மற்ற ஒர்க்கர் பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ இதில் ஊற்றுற தண்ணி என்னாச்சு, இப்போ அதில் ஊற்றுற தண்ணி நின்றுக்கிட்டே இருக்குது. இதில் ஊற்றுற தண்ணி பாருங்கள், அப்படியே அப்சர்வ் ஆயிரும். தேங்கி நிற்கிறது. இப்போ அந்த தண்ணி, அந்த ஷைனிங் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த தண்ணி ஒரு துளி கூட இறங்கலை, டைல் குடிக்கலை. இது டைல் குடிச்சிருச்சு. இப்போ 2வது தடவை ஊற்றின தண்ணி டைல் குடிச்சாச்சு. இப்போ எங்கே ஊற்றினாலும் தண்ணி வந்துட்டு செராமிக் டைலில் டைல் குடிச்சிரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செராமிக் டைல், இந்த ஃப்ளோர் டைல் போட்டிருக்கு இல்லையா, இந்த செராமிக் டைல் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த செக்கிங் பண்ணி பார்த்துட்டு கடையில் வாங்கும்போது கேட்டுன்னு சொல்லுவாங்க, செராமிக்கா வெட்ரிஃபை டைல் அப்படின்னு கேட்டதுன்னா அவங்க சொல்லுவாங்க கரெக்டாக, இதுதான் அந்த டைல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இல்லைனாலும் இந்த சாம்பிள் நம்ம இப்போ தண்ணி ஊற்றி பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். அப்போ இதை வந்துட்டு செராமிக் டைலை, அதாவது இந்த ஃப்ளோர் டைல், மறுபடியும் அதான் சொல்கிறேன், இதை 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் ஊற போடணும். அப்போ அந்த தண்ணி டைல் பூராமே அப்சர்வ் பண்ணி டைல் தண்ணி குடிக்கிறது நிறுத்திடணும். நிறுத்துறதுக்கு பின்னால் தான் நம்ம ஃப்ளோரில் லேயிங் பண்ண தொடங்கணும். இல்லை அப்படின்னா தரையில் சிமெண்ட்டு பால் ஊற்றி டைல் வைக்கும்போது அந்த சிமெண்ட்டு பால் எடுத்தோன்னு டைல் அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணிட்டால் டைல் வந்துட்டு தரையில் ஒட்டி பிடிக்காது. தரையில் டைல் கடகடன்னு ஆடுறதுக்கும் நகர்ந்து வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். அவசரமாக எடுத்து லேயிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா செராமிக் டைல், வெட்ரிஃபைட் டைல் அந்த பிரச்சனை இல்லை, இந்த வால் டைலில் அந்த பிரச்சனை இல்லை. வருவோம். அப்போ அந்த செராமிக் டைலில் பார்த்து அப்படின்னுச்சுன்னா ஊற போட்டு பண்ணினா தான் மறுபடியும் சிமெண்ட் பால் போட்டு தரையில் வச்சு பதிக்கும்போது அந்த பக்காவாக க்ரிப்பாக பிடிச்சி கொடுக்கும். அந்த சிமெண்ட் பால் எல்லாம் அதில் பார்த்து அப்சர்வ் பண்ணக்கூடாது.
அப்படியே அங்கே நின்று நிதானமாக அதை வந்துட்டு செட்டிங் கொடுக்கணும். அப்படி பண்ணுறது தான் செராமிக் டைல். அப்போ ஊற போடாமல் பண்ணக்கூடாது. அந்த சிமெண்ட் இருக்கிற தண்ணி உறிஞ்சிருச்சுன்னா அந்த சிமெண்ட்டுக்கும் பலம் கிடையாது, டைலும் ஒட்டி பிடிக்காது. ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பேசர் வச்சு டைலில் கேப் கொடுப்பாங்க. நான் ஸ்பேசர் வைக்காமல் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் எனக்கு இதுதான் திருப்தியாக இருக்குது. அந்த கண்டினியூட்டி கரெக்டாக கிடைக்கும். பேக்கிங் கொஞ்சம் நல்லா பண்ணணும். ஒர்க்கு கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ணணும். அது பண்ணிச்சு அப்படின்னுச்சுன்னா போதும். இருங்க. அப்போது அது வந்துட்டு நான் இந்த ஸ்பேசர் வந்துட்டு நான் வைக்காமல் நான் பண்ணியிருக்கேன். அந்த ஒர்க்கு வந்துட்டு அதோட ஃபினிஷிங் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போச்சுன்னா, அந்த ஒர்க்கர் வந்து இது வைக்காமல் என்னால் சரி பண்ண முடியும், கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குன்னு சொன்ன ஒர்க்கர் அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நான் மேலே மொட்டை மாடியில் ஒரு வாட்டர் டேங்க் கட்டினேன். மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க்கு, வால் திக்னஸ் 5 இன்ச். அந்த 5 இன்ச் வால் திக்னஸ்ஸு மொட்டை மாடியில் 3 அடி ஹைட். அந்த வாட்டர் டேங்க் கட்டி முடிக்கும்போது காங்கிரீட்டை போட்டு அவர் மேசன் செய்யும்போது லீக் ப்ரூஃப் ஆயிலெலாம் இருக்கே, அது வாங்கி கொடுக்குறேன், வால் திக்னஸ் 5 இன்ச்சு தானே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு என்னோடய வேலையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வாங்கி கொடுக்குறேன்னா கொடுங்க, நான் சும்மா ஊற்றி விடுறேன். அது இல்லாமல் என்னால் சரியாக பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட். அவர் மேஸ்திரி பேர் பார்த்தோன்னா ஆரிச்சாமி. அது பேர் முக்கியமாக சொல்லணும் இல்லைங்களா? அப்போது அந்த தொழிலில் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லைங்க லீக் வருங்க, நான் கேரண்டி சொல்ல முடியாதுன்னு ஒரு ஒர்க்கர் சொல்லிட்டா அந்த வேலையை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியது. ஏன்னா எப்போ வேணாலும் அவங்க ஸ்கிப் ஆவாங்க. என்ன மிஸ்டேக், அவங்க நல்லா செஞ்ச மிஸ்டேக் வந்தாலும் உடனே ஸ்கிப் ஆவாங்க. இல்லைங்க எனக்கு இதுக்கு உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேனே மிஸ்டேக் ஆகும் அப்படின்னு. அப்போ கான்ஃபிடென்ட்டு ஒர்க்கருக்கு இருக்கணும். நான் செய்வேன், நல்லா செய்ய முடியும், மிஸ்டேக் வராமல் என்னால் சேலஞ்சாக செய்ய முடியும்னு கான்ஃபிடென்ட்டு அந்த ஒர்க்கருக்கு இருக்கணும். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால நான் எல்லா பக்கமே ஸ்பேசர் யூஸ் பண்ண மாட்டேன். டைல் எல்லாமே ஒட்டி தான் போடுவேன். ஒட்டி போட்டுட்டு எனக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்குது. இல்லைன்னா அங்கே மாவெல்லாம் வரும்போது எனக்கும் என்னமோ கொஞ்சம் அது பார்க்க கொஞ்சம் இதாக தெரிகிற மாதிரி இருக்குது, நல்லா இல்லாமல் தெரியுது. ரைட். அடுத்த விஷயம், இப்போ ஒரு ஃப்ளோர் டைல் போடுறோம். ஃப்ளோர் டைல் ஒன்று லேயிங் பண்ணுறோம். அடுத்து வால் டைல் இங்கே வைக்கலாம், வச்சா தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஃப்ளோர் டைல் லேயிங் பண்ணிவிட்டு வால் டைல் பண்ணும்போது ஃப்ளோர் டைலுக்கு மேலே தான் வால் டைல் வரணும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ளோர் டைலுக்கு மேலே தான் வால் டைல் வரணும். ஃப்ளோர் டைலுக்கு மேலே வராமல் வால் டைல் வந்துட்டு தள்ளி வரக்கூடாது. இந்த மாதிரி வரக்கூடாது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ எப்படி வந்ததுன்னா வால் டைல் ஃபஸ்ட்டு லேயிங் பண்ணிவிட்டு ஃப்ளோர் டைல் போட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜாயிண்ட்டு வரும், அந்த ஜாயிண்ட்டில் லீக்கேஜும் வரும். ஃப்ளோர் டைல் போட்டு வால் டைல் வைக்கும்போதும், ஃப்ளோர் டைல் ஃபஸ்ட்டு போட்டுறோம், போட்டுட்டு வால் டைல் வைக்கும்போதும், அந்த வால் டைல் வைக்கும்போது 2க்கு இடையில அந்த சிமெண்ட் பேக்கிங் ஃபஸ்ட்டு வச்சு போட்டு தான் வால் டைல் ப்ரெஸ் பண்ணணும். கீழே இந்த கேப் வந்துட்டு லைட்டாக கொடுத்துட்டு இந்த டைல்லையே பார்த்தீங்கன்னா அந்த விளிம்பில் சிமெண்ட் பேக்கிங் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு இல்லைன்னா டைல் மேலே வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டா பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் லீக்கேஜ் இல்லாமல் பக்காவாக இருக்கும். இது பாத்ரூம்குள்ளே செய்கிற வேலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையில் இது ஒரு வேலை. ஃப்ளோர் டைல் இல்லாமல் வால் டைல் போடக்கூடாது. கீழே வந்துருச்சு இல்லை தள்ளி வந்துருச்சு அப்படின்னா அது ஒர்க்கிங்கும் ஃபினிஷிங் இல்லை. இன்னொன்று அந்த ஜாயிண்ட்டு பார்த்தது அப்படின்னா ஃபில்லிங் ஆகாது, அசிங்கமாக தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் அடுத்தது இதில் சொல்லப்போனால் ஒரு ரூமுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பார்வை போகும். எந்த ரூமும் பாத்ரூம் அப்படின்னு இல்லை, எந்த ரூம் ஆனாலும் நுழைஞ்ச உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பார்வை போகும். சில இடத்துல பார்த்தது அப்படின்னுச்சுன்னா ஒவ்வொரு இடத்துல மாறுபடும், அதிகபட்சம் இதுதான். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னுச்சுன்னா இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்களா, ஃபுல் டைல் காட்டியிருப்பேன். கீழே தரையிலையும் சரி வால்லையும் சரி அது ஃபுல் டைலாக இருக்கும். ரைட் சைடு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு இங்கே வந்துடும். இந்த இடத்துல ஜாயிண்ட் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஜாயிண்ட்டு கண்ணுக்கு தெரியல, இதான் ஜாயிண்ட். பார்வை அந்த பக்கம் போகிறதுனால எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் எங்கே வருதோ, ரொம்ப பெரிய ரூமாக இருந்தது அப்படின்னுச்சுன்னா அதோடைய கணக்கெல்லாம் வேறு வேறு. ஆனாலும் பார்த்தது அப்படின்னுச்சுன்னா இப்போ வீட்டுக்குள்ளேயெல்லாம் பார்க்கும்போது சோஃபா செட் வருது, ஃபர்னிச்சர்
ஐட்டம் எல்லாம் வருது, அது கீழே டைல் ஜாயிண்ட் போகுது அப்படிங்கிறது வேறு. மேக்ஸிமம் கண் பார்வை படக்கூடிய இடங்களில் ஒர்க்கு ஃபினிஷிங்காக இருக்கணும். இப்போ டைல் வந்துட்டு ஃபுல் டைல் அங்கே வரணும். இதுலேயும் பார்க்கும்போது இப்போ நான் இப்போ சொன்னது தான், ஃப்ளோர் டைலுக்கு மேலே தான் வால் டைல் உட்காந்துருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அப்படி போட்டதுன்னா தான் அதில் இதில் கீழே மாவு வச்சு அது செஞ்சிகிட்டு இருக்கும்போது இது வீடியோ இது பண்ண முடியல. அப்படி போட்டதுன்னா தான் இது ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா கிடைக்கும், லீக்கேஜ் வராது. ஃபினிஷிங் ஒன்று பார்வைக்கும் அழகாக இருக்கும், லீக்கும் வராது. ரைட். அப்போ இந்த செராமிக் டைலை வந்துட்டு நம்ம பெருசாக லேசாக ஒரு ஈரம் பண்ணிட்டா போதும். செராமிக் டைல் இது சரி செராமிக் டைலில் தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ரிகர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்போது வெட்ரிஃபை டைலில் இப்போ தரையில் வச்சுருக்கிற டைல், அந்த வெட்ரிஃபை டைலில் பார்த்தீங்கன்னா வாலில் மாட்டி இருக்கிறது அதுதான் வெட்ரிஃபை டைல் தான். அதில் பார்த்து அப்படின்னுச்சுன்னா நம்ம தண்ணியை அப்சர்வ் பண்ணுறது இல்லை இல்லைங்களா, அதனால் பார்க்கும்போது சிமெண்ட் பால் அப்படியே போட்டு அப்படியே வச்சு லேயிங் பண்ணிக்கலாம், அப்சர்வ் பண்ணாது, அழகாக அது செட்டிங் கொடுத்துக்கும். அப்போது செராமிக் டைல் அப்படின்னுச்சுன்னா ஊற போடணும். வெட்ரிஃபை டைல் அப்படின்னுச்சுன்னா அப்படியே எடுத்து லேசாக தண்ணி மட்டும் போட்டு எதாவது அழுக்கிறதுனா தொடச்சிட்டா அப்படியே எடுத்து லேயிங் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ டைலில் இப்போது சுருக்கமாக சொல்ல போகிறது இவ்வளவு தான். அப்புறம் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். டைல் வந்துட்டு 4 பக்கம் பார்த்தீங்களா கிராஸ் கட்டிங் பண்ணி சிபி கிரேட்டிங் வச்சுருக்கிறேன். அப்போ எங்கே தண்ணி நின்னாலும் உடனடியாக இந்த கார்னர்லாம் தண்ணி நிற்காது. இந்த ஒரு வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான். சைடு வந்துட்டு இது இப்போ இதில் பார்க்கும்போது பார்த்து அப்படின்னுச்சுன்னா இது மொசைக் சிவரானதுனால, இது வால் ஆனதுனால அதில் ஒன்றும் பண்ண முடியல. மற்றபடி பார்த்தோன்னா பக்காவாக சீட்டிங் கொடுத்து செட் பண்ணியாச்சு. தண்ணி எங்கேயும் நிற்காது, நீட்டாக போயிடும். இந்த டேப்பர் கொடுத்துருச்சு அப்படின்னுச்சுன்னா ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். இனி நம்ம கிளாசெட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கிளாசெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் என்னென்ன வேலை டெக்னிக்கல் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். புதுசாக எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் செய்யும்போது என்ன செய்ய போகிறேங்கிறத மட்டும்தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறது பார்த்து அப்படின்னுச்சுன்னா அந்த கம்பெனிலாம் நான் சொல்ல விரும்பலை. ஒரு ஐடியா அவ்வளோதான். எனக்கு நான் செய்கிறது எப்படி பண்ண போகிறேன், என்ன பண்ணுறேன், அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ கிளாசெட் வச்சு செட் பண்ணி பார்க்குறேன். பேக் சைடு பார்த்திங்கன்னா தெரியும். இது பைப்பை சூடு பண்ணி கிளாசெட்டு ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். கிளாசெட்டு ஃப்ரீயாக ஆர்டர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக தான் இருக்கணும். ஹீட் பண்ணி நம்ம டைட்டாக கிளாசெட்டை அதில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நாளைக்கு ஏதாவது ரிப்பேர்னு கழட்டி எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஹீட் பண்ணி ஃப்ரீ பண்ணி தான் வச்சுருக்கிறேன். டைட்டாக ஃபிட் பண்ணக்கூடாது அந்த மவுத்தை. அடுத்தபடியாக கீழே வந்துட்டு இந்த உடன் பிளக் கொடுத்துருக்குறேன். பாருங்களுக்கு தெரியும், இங்கேயும் உடன் பிளக்கு. இந்த ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்பக்கம் அந்த ஃபுல் உடன் பிளக்கு தெரியும். இந்த சைடும் உடன் பிளக் இருக்கும். இது ஏன் இந்த உடன் பிளக் கொடுக்கணும் அப்படின்னா பாருங்கள், பேக் சைடு கொடுக்கல, நான் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம். ஃப்ளோர் வந்துட்டு ஸ்லோப் ஃப்ரண்ட் பார்த்து வருது. பேக்கில் இருந்து ஃப்ரண்ட் சைடு 1/2 இன்ச்சு ஸ்லோப் வச்சுருக்கிறேன். அதே டேப்பரில் கிளாசெட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. உட்காரும்போது ரொம்ப அசௌகரியமாக இருக்கும். அதனால் கிளாசெட்டு வந்துட்டு நமக்கு ஃப்ளோரில் மட்டம் காட்டணும், லெவலாக இருக்கணும். உட்காந்து அப்படின்னா சீட்டிங்க்கு ஸ்ப்ரிட் லெவலுக்கு கரெக்டாக, வாட்டர் லெவல் டியூபுக்கு கரெக்டாக வரணும் கிளாசெட். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இப்போ உடன் பிளக் வச்சுருக்கிறேன், அப்படியே காட்டிட்டேன். ரீப்பர் வச்சு இதை வச்சுருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும், லெவல் டியூப் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி ஃப்ரண்ட்டும் கரெக்டாக வரணும். பேக்கில் இருந்து ஃப்ரண்ட்டு ரீப்பர் வச்சுன்னா கரெக்டாக வரணும். இதையே நம்ம எடுத்து சைடாக திருப்புறோம். சைடாக திருப்பினாலும் பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக இருக்கும். லாங் வியூ காட்டுறேன். இப்படி சைடாக வச்சு பார்த்தாலும் கரெக்டாக இருக்கணும். இல்லை ஒரு பக்கம் சாஞ்சு இருக்கிற மாதிரி வரக்கூடாது. தரை என்னவாக இருந்தாலும் நம்ம கிளாசெட்டை லெவல் பண்ணி தான் காட்டணும். ஃப்ரண்ட்டும் பார்த்தா லெவலாக இருக்கணும், சைடும் பார்த்தா மட்டமாக இருக்கணும். ஸ்ப்ரிட் லெவலுக்கு வைக்கணும், இல்லைன்னா ரசமட்டத்துக்கு வச்சு ஏதோ ஒன்று வச்சு லெவல் பண்ணி பார்த்துடணும். அடுத்தது கிளாசெட் எப்படி ஸ்ட்ரெயிட் பார்க்குறது.
பேக் சைடு வால் வந்துட்டு கரெக்டாக இருந்தால் பேக் சைடு வாலுக்கு ரெண்டு பக்கம் பாருங்கள் இப்படி ரீப்பர் வச்சு இந்த மாதிரி ரீப்பர் வச்சு மெஷரிங் டேப் பிடிச்சி பார்க்கலாம். பேக் சைடு வால் இப்போ கரெக்ட் வரல எனக்கு. ஃப்ரண்ட்டில்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வால் கரெக்ட் இல்லாத மாதிரி தெரியுது, அது கிராஸ் இருக்குது. அது சைடு வால் ரெண்டு கரெக்டாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வாலும் ரைட் ஹேண்ட் சைடு வாலும் கரெக்டாக வருது. அப்போ இந்த ரெண்டு வால் கரெக்டாக இருக்குது அப்படின்னுச்சுன்னா இதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸட்டுடைய சென்டர் பார்க்கணும். எதை வச்சு நம்ம கணக்கு போடலாம்னா அந்த மவுத்தோட சென்டர் ஒரு பென்சில் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இங்கே இந்த மவுத்தோட சென்டர் நம்ம கரெக்டாக பார்க்கணும். இந்த மவுத்தோட சென்டருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தா அப்படின்னுச்சுன்னா இதோட சென்டர் பார்த்தாவே தெரியும். இப்போ இதுக்கு லெவல் பண்ணிவிட்டு டேப் பிடிச்சி சைடு இருந்து செக் பண்ணிச்சுன்னா இந்த பக்கம் அந்த பக்கமும் சேம் மெஷர்மெண்ட் வருதான்னு பார்க்கலாம். இல்லை அப்படி வரலைனாலும் ஒன் சைடு வாலுக்கு கரெக்டாக. இப்போ இது எனக்கு பார்க்கும்போது ரெண்டு சைடும் கரெக்டாக வருது. சைடு வால் கரெக்டாக இருக்குது, பேக் சைடு வால் தான் அந்த மூலமட்டத்தை கரெக்டாக இல்லை, கிராஸ் இருக்குது. அப்போ சைடு வாலுக்கு நான் வச்சு பார்த்துருக்குறேன். ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி வச்சு செட் பண்ணால் தான் கிளாஸட் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்க்கும்போது மட்டம் பார்த்து வச்சோன்னா லெவல் பார்த்து வச்சோன்னா தான் உட்காந்து யூஸ் பண்ணும்போது சீட்டிங் கரெக்டாக இருக்கும், சரிவு வரக்கூடாது. இப்போ இந்த உடன் பிளக்கெல்லாம் வச்சுட்டு பேக்கிங் மெட்டீரியல் வச்சு என்ன பேக்கிங் மெட்டீரியல் அவங்கவுங்களுக்கு அது சௌகரியமாக இல்லை. நான் ஒயிட் சிமெண்ட்டில் இந்த ஐவரி கலர் பவுடர் மிக்சிங் பண்ணி உள்ள ஒயிட் சிமெண்ட் வச்சுட்டு வெளியே அந்த ஐவரி கலர் பவுடர் ஜாயிண்டிங் பவுடர் வச்சு பேக் பண்ண போகிறேன். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்க ஐடியாவில் அது பண்ணலாம். அதை வச்சு பேக் பண்ணும்போது நல்லா உள்ள ஃபில்லிங் பண்ணிவிட்டு அந்த உடன் ப்ளக்கை மெல்லாமல் வெளியே எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா மட்டத்துக்கு கட் பண்ணி உடன் ப்ளக்கை உள்ளேயே தள்ளி விட்டுடலாம். அப்போ அந்த சீட்டிங் கரெக்டாக இருக்கும்போது கிளாஸட் வந்துட்டு ஜெர்க் ஆகாது, அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாது, படிமானம் கரெக்டாக இருக்கணும். ஸ்க்ரூ டைட் பண்ணும்போதும் ஃபுல் டைட் வைக்கக்கூடாது. லேசாக அந்த வாஷர் ஒரு ரவுண்டு சுற்றுற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் வச்சு ஜாயிண்ட் ஃபில்லிங் பவுடர் வச்சுட்டு ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது பார்ப்போம். பைப்பு கிரே கலர் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐவரி கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன், கிளாஸட்டுடைய அதே மேட்சிங்காக இருக்கிற மாதிரி. பின்னால் அந்த ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ட்ரில் பண்ணியாச்சு. ட்ரில் பண்ணதில் உடன் ப்ளக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ப்ளக்கு பிவிசி உடன் ப்ளக்கு பிவிசி ப்ளக்கு செட் பண்ணியாச்சு. கிளாஸட்டுடைய பாட்டம் சைடு, இடபிள்யூசியோட பாட்டம் சைடு ஜாயிண்ட் ஃபில்லிங் பவுடரை நான் ஒயிட் சிமெண்ட்டும் ஐவரி மிக்சிங் பண்ணி சொல்லியிருந்தாப்புல இது அது வச்சுட்ருக்குறேன். இப்படி நம்ம வச்சுட்டு செட் பண்ணும்போது கீழே ஃபில்லிங் கரெக்டாக கிடைக்கும், லீக்கேஜ் வராது. இப்போ கம்ப்ளீட்டாக வச்சாச்சு. பாட்டம் சைடு கம்ப்ளீட்டாக செட் பண்ணிட்டேன். லீக்கேஜ் வராது அப்படின்னா அடிப்பக்கம் தண்ணி போகாது. ஜாயின் போட்டு சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா ரூம் கழுவி விட்டோன்னா வேறு எதாவது பண்ணோன்னா அடிப்பக்கம் தண்ணி போயிட்டே இருக்கும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக சீட்டிங் ஆகிருச்சு அப்படின்னா கிளாஸட்டும் ஆடாமல் இருக்கும், அடிப்பக்கமும் தண்ணி போகாது. இப்போது கிளாஸட்டு யூரோப்பியன் வாட்டர் கிளாஸட்டு ஃப்ளஷ் டேங்க்கு எல்லாம் மாட்டி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஹெல்த் ஃபேஸர் மாட்டியாச்சு. கம்ப்ளீட்டாக ஒர்க்கு ஃபினிஷிங் ஆயாச்சு. சப்ளை எல்லாமே வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு டீட்டெயில் ஒன்று பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷம். ஜாயின் ஃபில்லிங் பவுடர் போட்டு டாய்லெட்டுக்கு அடிப்பக்கம் கரெக்டாக சீட்டிங் கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. ஸ்க்ரூ
இந்த ஸ்க்ரூ மாடல் பாருங்கள். நம்ம நார்மலாக இருக்கிற ஸ்க்ரூவுக்கு இதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. இந்த நார்மலாக இருக்கிற ஸ்க்ரூ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தா காடியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரூவில் பார்த்தோன்னா காடிக்கு நடுவில், நல்லா காட்டுறேன், காடிக்கு நடுவில் பார்த்தது அப்படி இருந்துச்சுன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு திருப்புறதுக்கு நடுவில் ஒரு ஹோல் தெரியும். கையில் ஒரு பட்டன் காட்டுறேன் பாருங்கள். இதுலேயும் பார்த்தது அப்படின்னா நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். இது கிடைக்கிது, வைக்கிங் கம்பெனியில் கிடைக்கிது. இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இந்த மாடல் இருக்கிற தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்போ இந்த ஸ்க்ரூ வந்துட்டு தனியாக தான் வரும். இந்த ஸ்க்ரூவுக்கு மேலே இதில் வந்துட்டு எஸ்எஸ் பிளேட் வாஷர் போட்டிருக்கேன். எஸ்எஸ் பிளேட் வாஷர் நல்லா புரிஞ்சுக்கணும். இரும்பில் கோட்டிங் அல்ல, அயர்ன் கோட்டிங் கிடையாது, எஸ்எஸ்ஏ தான். துருப்பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது கீழே ஒரு ரப்பர் வாஷர் கொடுத்து, ஃபஸ்ட்டு கிளாசெட்டுக்கு மேலே ரப்பர் வாஷருக்கு மேலே எஸ்எஸ் பிளேட் வாஷர், அதுக்கு மேலே ஸ்க்ரூ. இப்போ இப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டைட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு குஷன் மாதிரி அந்த ஸ்க்ரூ வந்துட்டு அதில் சேர்ந்து கொடுக்கும். டைட் வச்சாச்சு. பார்க்கும்போது பட்டன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரியாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இனி அந்த ரப்பர் வாஷரும் சைடு கட் பண்ணி விட்டுருவேன். இது ரப்பர் வாஷர் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு அந்த ரப்பர் வாஷரும் தெரியாது. கரெக்டாக அந்த ஃபினிஷிங்காக ஷார்ப்பாக இருக்கும். கட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லை அப்படின்னுச்சுன்னா அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னுச்சுன்னா விட்டுறலாம். இப்போ இது ஒரு மாடல். இது பார்ப்போ முடிஞ்சாச்சு. பேக் சைடு பேக்கிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. தரையில் இருக்கிற பேக்கிங், கிளாசெட் மவுத் ஒரு பனியன் வேஸ்ட்டு வச்சு பண்ணியிருக்கிறேன், அது முடிஞ்சாச்சு. ரைட். இந்த கிளாசெட்டு பற்றி ஒரு டீட்டெயில் ஒன்று. ஆர்டினரி வெஸ்டர்ன் கிளாசெட், இடபிள்யூசி யூரோப்பியன் வாட்டர் கிளாசெட்டில் எஸ்டாப் மாடல் இது. இந்த கிளாசெட்டை பற்றி நம்ம சொல்லப்போனால், இந்த கிளாசெட்டு எந்த கிளாசெட்டும் இந்த கம்பெனியில் நான் வாங்கும்போது சொல்கிறேன், பேரிவேர் கம்பெனி. இது பேரிவேர் கம்பெனி. இந்த கம்பெனியில் வாங்கும்போது ஒரு சின்ன டீட்டெயில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். வாங்கின பில்லை பத்திரமா வைங்க. ஹவுஸ் ஓனருக்கு முக்கியமாக சொல்கிறேன். ஏன்னா இது ப்ளம்பர் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா, ப்ளம்பரோ கான்ட்ராக்டரோ வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா, வாங்கி கொடுத்து அந்த பில்லை வந்துட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. எது காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு 5 வருஷம் கழித்து 6 வருஷம் கழித்து இந்த கிளாசெட்டில் ஒரு மைல்டு கிராக் விடுதுன்னு வச்சுக்கலாம். எதிர்பாராமல் திடீர்னு சில்லுன்னு உடஞ்சி போச்சு, மைல்டு கிராக் விடுது, ஏர் கிராக் அப்படின்னு வரும். அப்போ இந்த ஏர் கிராக் விடும்போது நம்ம பார்த்து அப்படின்னுச்சுன்னா என்ன பண்ணுவோம், கூப்பிட்டு ஹவுஸ் ஓனரை வச்சு சொல்கிறேன். ஒரு ஹவுஸ் ஓனராக இருந்ததுன்னு என்ன பண்ணுவார், இன்னைக்கு கிளாசெட் உடஞ்சிருச்சுன்னா உட்காரும்போது டேஞ்சர் அப்படின்னு ப்ளம்பரை கூப்பிட்டு கிளாசெட்டை சேஞ்ச் பண்ணி கழட்டி எடுத்துகிட்டு புது கிளாசெட்டு கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து, காசு கொடுத்து வாங்கி, மணி பே பண்ணி வாங்கிட்டு வந்து அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த பில் கரெக்டாக இருந்தால், மறுபடியும் சொல்கிறேன், இந்த கம்பெனியில் தான் நான் இதை பார்த்துருக்குறேன். மற்ற கம்பெனியில் இருந்தால் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அது எனக்கு தெரியல. நான் அதையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனி வச்சு தானே டீட்டெயில் கொடுக்க முடியும். இப்போ இந்த கம்பெனியில் இந்த பில் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்படின்னால் சப்போஸ் நம்ம ஏதாவது இடித்து உடையுது, இல்லை ஏதாவது அதில் பட்டு தெரியாதனமாக பட்டு கிராக் விடுறதுங்கிறது வேறு, ஏர் கிராக் வேறு, தானாக வெடிப்பு விடுவது வேறு, நம்ம எதையாவது அதில் போய் டச் பண்ணி உடையிறது வேறு. அப்போ தானாக வெடிப்பு விடும்போது அந்த கம்பெனியில் இருந்து அது சம்மந்தமான ஆட்கள் வந்து அதை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்து கரெக்ட் இது ஏர் கிராக் தான் அப்படின்னு அவங்க வந்துட்டு ஊர்ஜிதம் செய்தால் உங்களுக்கு அந்த பில் கையில் இருக்கணும். முக்கியமான விஷயம் தான் சொல்கிறேன். 5 வருஷம் 10 வருஷமெல்லாம் பில் யாருக்கு வைக்கிறது அப்படின்னா 2-3 பக்கம் இதே பிரச்சனை தான் வந்தது. 15 வருஷம் கழித்து ஒரு கிளாசெட்டு, வால்ஹேங் கிளாசெட்டு கிராக் விட்டு அங்கேருந்து பேரிவேர் கம்பெனியிலேருந்து ஆட்கள் வந்து பார்த்து ஏர் கிராக் தாங்க நீங்கள் பில் கொடுங்கன்னாங்க. அவங்க பில் அவசியம் கேட்குறாங்க. ஏன்னா எந்த பேட்சில் இந்த கிராக் வருது, எந்த மிஸ்டேக் வந்திருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். அது இன்னும் வேறு சில காரணங்கள் இருக்கலாம், அது அவங்க கம்பெனியை பொறுத்த விஷயம். அப்போ அது பில் கேட்குறாங்க. பில் நம்ம கிட்ட இல்லாத பட்சத்தில்
15,000 20,000 அந்த கிளாசெட்டுக்கு என்ன விலையோ ஃப்ளஷ் டேங்க் என்ன யூனிட்டாக சேர்த்தி வாங்கணும் இல்லையா? வால் ஹேங்கில் பார்த்தீங்கன்னா யூனிட்டாக சேர்த்தி வாங்க வேண்டி வரும். இப்போ அப்படி வரும்போது அந்த பில் இல்லாததுனால மிஸ் ஆகிப்போச்சு. வந்து பார்த்து கொடுங்க, ஏர் கிராக்கு தான், நாங்கள் மாற்றி கொடுக்குறோன்னு கம்பெனிக்காரங்க சொல்லிட்டாங்க. ஆனால் பில் நம்ம கைவசம் கிடையாது. மேக்ஸிமம் பில்லை ஒரு ஃபைலில் போட்டு வைங்களேன். எத்தனையோ நம்ம வைக்கிறோம், பில்லை ஒரு ஃபைலில் போட்டு வைக்கிறோம். என்ன போய் இப்படி இருந்தது அப்படின்னுச்சுன்னா பைசா செலவு இல்லாமல் கிளாசெட்டு சேஞ்ச் பண்ண முடியும். இது ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலுக்காக தான் இதை சொன்னேன் நான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் இதை பத்திரம் பண்ணி வைங்க, அல்லது கான்ட்ராக்டர் ஆனாலும் கொடுத்துட்டிங்கன்னா, அல்லது ப்ளம்பர் வாங்கி கொடுக்குறதுனாலும் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி கொடுங்க, இந்த பில் பத்திரமா வைங்க. எந்த கடையில் வாங்கணும், எந்த வருஷம் வாங்கணும், எந்த நாள் வாங்கணும் அப்படிங்கிற விலையெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்ன விலைங்கிறதெல்லாம் கம்பெனிக்காரங்க பார்க்க மாட்டாங்க. கடை, வருஷம், நாள். அப்போ பில்லுன்னா கடை வந்தாகணுமில்ல, கடையோட பேர் வந்தாகணுமில்ல, அதான் விஷயம். ரைட். அப்போது அது ஓவர், முடிஞ்சது. அடுத்தது இந்த சீட் கவர் பாருங்கள். யூரோப்பியன் வாட்டர் கிளாசெட்டு, இந்த எஸ்ட்ராப்பு, ஸ்லிம் லைன் ஃப்ளஷ் டேங்க் அப்படின்னா இந்த சீட் கவர் வராது. அந்த ஒரு காம்போ பேக் அப்படிங்கிற மாதிரி அதுக்குன்னு இருக்கிற ஒரு கொஞ்சம் லைட் குவாலிட்டி சீட் கவர் தான் வரும். அது அடிக்கடி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. அதனால் நான் வாங்கும்போது இந்த சீட் கவர் தான் வாங்குவேன். கலர் வந்துட்டு வேறு விடுங்க, அது என்ன கிளாசெட் கலரோ அந்த சீட் கவர் கிடச்சிருது. அதுக்கு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே இதை காட்டுறேன். பேரிவேர் தான், சாலிட் சீட் கவர்னு வருது பேர். 2 years கேரண்டின்னு கொடுக்குறான். ஆனால் சாலிட் சீட் கவர் அப்படின்னு வரும்போது இந்த சீட் கவர் நான் மாட்டுறதோடு சரி, அதுக்கு நிச்சயமாக டிஃப்ரெண்ட் இருக்குது. விலை வித்தியாசம் ஒரு 500-600 ரூபாய்க்கு பக்கம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். கரெக்டாக ஷார்ப்பாக சொல்லிச்சு அப்படின்னுச்சுன்னா அது எப்போவுமே அது பிரச்சனையாகும். அதனால் ஏன்னா ஒரு 5 வருஷம் கழித்து இந்த வீடியோ ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னுச்சுன்னா அந்த விலையை வச்சு கடைக்கு போய் கேட்பாங்க. அதனால அது வேண்டாம். டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஒரு 500-600 ரூபா வரலாம், அவ்வளோதான். அப்போது நம்ம இந்த சீட் கவர் நான் வாங்கி போட்ட எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போட்டதோடு சரி, அதில் அந்த சைடில் இருக்கிற ஹின்ச்சஸ் உடஞ்சிருச்சு. இது பாருங்கள், ஹின்ச்சஸ் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பார்ட் உடஞ்சிருச்சு, அதை மாற்றுறது. அப்புறம் கிளாசெட்டு கடை கட்டின ஆடுது, ஃப்ரண்ட்டில் ஆட்டம் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த பிரச்சனை எல்லாமே இந்த சாலிட் சீட் கவர் கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். உள்ளே உட்கார அந்த ஃப்ரேமும் நல்லாயிருக்கும். இன்னர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ஷேப் பாருங்களேன், கரெக்டாக ஷேப் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், கிளாசெட்டுடைய அந்த மோல்டுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக இந்த ஷேப் இருக்கும். இதுக்கு பாட்டம் சைடும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டன், இந்த பட்டன் ரொம்ப முக்கியம். இந்த 4 பட்டன். ஏன்னா அதை ஒரு விளக்கம் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு நண்பர் ஒருத்தர் முதுக்கு முன்னால் ஒரு யூரோப்பியன் வாட்டர் கிளாசெட்டு வீடியோவில் போட்டிருந்த போது கேட்டார், கிளாசெட் மூடி மேலே அப்படின்னா இந்த ஃப்ரேம் மேலே உட்காந்து யூஸ் பண்ணலாமா அல்லது ஃப்ரேமை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்புறம் எப்போவுமே ஓப்பன் பண்ணி வைக்கலாமா க்ளோஸ் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு ஒரு 2 டவுட் கேட்டிருந்தார். அது தனியாக நம்ம சொல்ல முடியல அப்படின்னு போட்டு ஃபோன் பண்ண சொன்னேன். அப்போ அதுக்கு பின்னால் ஃபோன் வரலை. அப்போது நீங்களே யோசனை பண்ணுங்கள், இந்த செராமிக்கில் உட்காந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டா அல்லது பிவிசி மெட்டீரியல் மேலே உட்காந்து யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டா? உங்களுக்கே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், செராமிக் மேலே டைரெக்டாக உட்காந்து யூஸ் பண்ணுறது தான் நல்லது. உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது செராமிக் மேலே டைரெக்டாக உட்காந்து யூஸ் பண்ணுறது. ஆனால் இப்போ வந்துட்டு அந்த செராமிக்குடைய விளிம்பு அகலம் குறைவு. ஆங்கிலோ இந்தியன் மாடல் அப்படிங்கிறது ஒரு டைப் இருந்தது, அதெல்லாம் இப்போது சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ இந்த விளிம்பின் அகலம் குறைவாகும் போது அங்கே உட்காரும்போது நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சீட் கவர் அப்போது அகலம் அதிகமாகிடுச்சு. அகலம் அதிகமாகும் போது அதில் உட்காந்து நம்ம உபயோகம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அப்படிங்கிறனால இப்படியே நம்ம பழகிட்டோம். யூஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள். ஆனால் அந்த கேள்விக்கு இப்போ நான் பதில் சொல்கிறேன். செராமிக்கில் டைரெக்டாக இந்தியன் வாட்டர் கிளாசெட் என்ன பண்ணுறோம், செராமிக்கில் டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம். அதில் கால் வைக்கிறோம், அந்த ஃபுட் ரெஸ்ட்டில் கரெக்டாக கால் வைக்கிறோம். ஒரிசா பேர் மாடலில் கால் மீதியில் கால் வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் செராமிக்கு தானே டைரெக்டாக கால் வைக்கிறோம். அப்போ அதில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிச்சு அப்படின்னுச்சுன்னா அதில் இருக்கிற ஃபங்கஸ் கிருமிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாக்டீரியா
அந்த மாதிரி கிருமிகள் அதில் தங்கி நிற்காது. எப்போ வேணாலும் அது க்ளீன் பண்ணால் டக்குன்னு க்ளீன் ஆயிரும். ஆனால் பிவிசி மெட்டீரியலில் அந்த கிருமிகள் உடனடியாக ரிமூவ் ஆகாது. ஸோ இப்படி யூஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள். அந்த கேள்விக்கு உள்ள பதில் நான் இப்போ கொடுக்குறேன். ஆனால் அவங்க வந்துட்டு கம்பெனிக்காரங்க நல்லா பக்காவாக கொடுத்துருக்க பாருங்க. 4 கீழே அந்த பட்டன் புஷ் பார்த்தீங்களா, பாட்டம் சைடு இந்த பட்டன் இருந்தது அப்படின்னுச்சுன்னா நம்ம இதை வச்சு போட்டு ஆள் மேலே ஏறி உட்காரும்போது பெண்ட் ஆகாது. அதுவும் இந்த மூடி இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங். அதனால் சாலிட் சீட் கவர்னு இதுக்கு பேர் போட்டு கம்பெனிக்காரனே கொடுத்துட்டேன். மறுபடியும் பாருங்கள், கடையில் வாங்கும்போது இதை வாங்கிட்டிங்கன்னா நிச்சயமாக விலை டிஃப்ரெண்ட் இருக்குது. அதையும் சொல்லிட்டேன், விலை டிஃப்ரெண்ட் சொல்லிட்டேன்ல. இது ஒரு தடவை போட்டதோடு சரி. நான் இதில் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு இதில் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு போட்டு ரிப்பேர் போனதே கிடையாது. அதனால் இது ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக சொன்னேன். இப்போ இதுவும் பார்த்து அப்படின்னுச்சுன்னா பின்னால் அந்த ரவுண்டாக ஃப்ரேம் கொடுத்து அதில் வந்துடுச்சு. இது அப்படியே அந்த போல்ட்டு கீழ்ப்பக்கம் அடிப்பக்கம் போயிடுது. அடிப்பக்கம் அந்த நட்டு வாஷர் தெரிஞ்சிருக்கும். நட்டு வாஷர் அது முடிஞ்சிருச்சு. பட்டர்ஃப்ளை விங் அப்படின்னு பேர். அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேனரே இருக்குது. இந்த கம்பெனிக்காரன் கொடுக்கல, அது வேறு. அப்புறம் இந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு கேப். இது தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு கேப். இது இப்போ சும்மா வச்சு காட்டுறேன், அப்புறம் ப்ரெஸ் பண்ணணும். இதுக்கு இந்த பக்கம் ஒரு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன இருக்குதுன்னே தெரியாது. நீட்டாக முடிஞ்சிடும். ஃப்ரேமு நல்லா இருக்குது. அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் இருக்குது பாருங்கள். இந்த 2 பட்டன் இது கரெக்டாக இதில் வந்துட்டு சீட் ஆகும்போது இதுவும் நல்லா பெண்ட் ஆகாமல் இருக்கும். ரைட், அப்போது இது ஓவர். அடுத்தது நம்ம ஃப்ளஷ் டேங்கை பற்றி பார்க்கலாம். இது ஃப்ளஷ் டேங்கை பற்றி என்ன சொல்கிறது, எல்லா நண்பர்களும் அழகழகாக ஒவ்வொரு பக்கம் மாட்டிகிட்டு இருக்கிறது தான். நான் செஞ்சதை சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னெல்லாம் சொல்ல. இது ஒரு விஷயமே கொஞ்சம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஓகே ரைட்டு, அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் இப்போ நான் செஞ்சதை பற்றி இதில் சொல்ல போகிறேன். இந்த ஃப்ளஷ் டேங்கில் பார்த்தீங்கன்னா பேரிவேரில் இந்த 2 டைப்பு இருக்குது. 2 டைப் அப்படின்னா ஸ்லிம்லைன் ஃப்ளஷ் டேங்க் தான். ஸ்லிம்லைனில் பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் ஹெவி அப்படின்னு 2 டைப் இருக்குது. இப்போ லைட் குவாலிட்டி நான் யூஸ் பண்ணுறது இல்லை. அதுக்கு இப்போ ஏதோ உட்சவன் ஏதோ பேர் வச்சுருக்காங்க போல் தெரியுது. அடிக்கடி பேர் மாறிட்டு இருக்கும். இந்த மாடலுக்கு பேர் இது கொஞ்சம் ஹெவி, கொஞ்சம் தான் ஹெவி, ரொம்ப ஹெவி கிடையாது, கொஞ்சம் ஹெவி. இந்த ஹெவிக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கனாமி. இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். கடையில் வாங்கும்போது இதை வாங்கிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற பொருள் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கும், டேங்க்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கும். பாடி, அந்த ஃப்ரேமு, உள்ளே இருக்கிற ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கும். இது எக்கனாமி மாடல். மற்றபடி இருக்கக்கூடிய அந்த பேக் சைடு ப்ராக்கெட்டு மற்றது கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வர்றது அதுக்கும் வரப்போகுது. ஆனால் கொஞ்சம் பார்ட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஹெவியாக இருக்கும்போது கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் வந்துகிட்டு இருந்து இன்னுமே ரொம்பவே ஹெவி. அப்புறம் அடுத்தது இந்த வாஷர், ப்ரெஸ் பண்ணி விடக்கூடிய இந்த வாஷர். இந்த வாஷர் பார்த்து அப்படின்னா சில டைம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் கரெக்டாக நிற்கும். சில டைம் பார்த்தா ப்ரெஸ் பண்ணோன்னா அது படக்குன்னு உள்ள ஓடிடும். இதெல்லாம் இன்னும் ஒரு கரெக்டான பொசிஷனில் ரெடி ஆகலை. ஒவ்வொரு பக்கம் ஆரம்பத்தில் பார்த்தது அப்படின்னா ஒரு துணியை பனியன் வெஸ்ட்டை சிமெண்ட்டு வச்சு பேக் பண்ணுற இடங்கள் பக்காவாக இருக்குது. இந்த பெண்டு சுத்தமாகவே நகராது. அப்படியே எனக்கு என்ன ரிப்பேருக்கு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போது காலகட்டத்தில் என்ன அப்படின்னுச்சுன்னா ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு கிளாஸெட்டு ஃப்ளஷ் டேங்க் மாட்டிட்டு நம்ம இடத்த காலி பண்ணி அடுத்த பக்கம் போயிடணும் கூடிய ஒரு வேலையுடைய காலகட்டம் ஆகிட்டதுனால இது நம்ம அந்த பேக்கிங் எல்லாம் வச்சு அடுத்த நாள் வந்து பார்க்குறது அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வரதில்லை. ஆனால் அதோடைய ஸ்ட்ராங் வந்துட்டு இந்த மாதிரி வாஷர் அவங்க கொடுக்குறாங்க. வைக்கும்போது சில பக்கம் நல்லா இருக்குது, சில பக்கம் நல்லா இல்லை. அடிப்பக்கம் கேப்பு மற்றது எல்லாமே ஓகே ரைட், அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரைட், அப்போ அதில் பார்க்கும்போது உள்ள நிறையா வாட்டர் லெவல் கெப்பாசிட்டி ஒரு பென்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 10 லிட்டர் கெப்பாசிட்டி ஃப்ளோட்டோவில் கொடுத்தாச்சு, எல்லாம் போட்டிருக்கு, சைஃபன்லாம் போட்டாச்சு. 10 லிட்டர் கெப்பாசிட்டி. 10 லிட்டர் அப்படிங்கும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு டவுன், ஓவர்ஃப்ளோ பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு டவுனில் நிற்கும். அப்படியே நிறுத்திக்கிறது கரெக்ட். அதை விட ஒரு 1/4 இன்ச்சு கம்மி, அந்த மார்க்கை விட 1/4 இன்ச்சு கம்மி வச்சுக்கிறது இன்னும் நல்லது தான். 4ஆம் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட் வால்வுடைய இந்த ஸ்க்ரூ கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகும். இல்லைன்னா வாஷர் உள்ளே இருக்கக்கூடிய வாஷர் கொஞ்சம் ஜாம் ஆகும்போது என்ன ஆகும்னா மெல்ல மெல்லமாக மேலே ஏற ஆரம்பிக்கும்.
சர்வீஸ் பண்ணோம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸுங்கிறது முதல்லலாம் பேசிகிட்டு இருப்போம். இப்போ அதெல்லாம் ஒன்றும் வீட்டுக்காரன் கூப்பிட்டா தானே போவோம். கூப்பிடலன்னு என்ன பண்ணுறது? எதுக்கு தேவையில்லாத ஒரு செலவு அப்படிங்கிற வரும்போது அவங்கள கூப்பிட மாட்டாங்க. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நான் கிரீஸ் தடவை இருக்கிறேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவில் கிரீஸ் எப்போ வேணாலும் நம்ம ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட். இங்கே ஒரு காடி இருக்கும், இங்கே ஒரு காடி இருக்குது. இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இங்கே ஒரு காடி இருக்குது, ஸ்பேனரும் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயரோ வேறு ஏதாவதோ நோஸ் பிளேயரை வச்சு பிடிச்சிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டைட்டு லூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டா அப்படின்னா இந்த பால் மேலே ஏறி இறங்கும். அவ்வளோதான். அதில் ஃப்ளோட் ஆர்வில் கரெக்டாக நிறுத்தி பார்த்துட்டு ஆரம்பத்துலேயே ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா கம்பெனிக்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லிடலாம். ஒவ்வொன்றுக்குமே ஒரு கண்ட்ரோல் வால்வு கட்டாயம். டைரெக்டாக கொடுத்தது அப்படின்னா நாளைக்கு ரிப்பேர் ஆகும்போது நம்மளும் அங்கே பார்க்க முடியாது, வீட்டுக்காரங்களுக்கு அங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளம்பர் கூப்பிடலாம் அப்படிங்கிறது முடியாது. ஸோ இப்போ ஃப்ளஷ் டேங்கை பொறுத்த வரைக்கும் அது ஓவர். அது பின்னால் ஸ்க்ரூ எல்லாம் போட்டு மாட்டியாச்சு. அது ஒவ்வொன்றும் பார்ட்டாக காட்டணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே ஓடும்னு நினைக்கிறேன், தெரியல வீடியோ. ஆனால் இது தேவைப்படுபவங்க பாருங்கள், அதான் நானும் சொல்ல முடியும். இவ்வளவு நேரம் உட்காந்து பார்க்கணுமா அப்படின்னு. ஆரம்பத்தில் சில கமெண்ட் இருந்தது, அரை மணி நேரம் வீடியோவை 1/2 மணி நேரம் ஓடுதுங்க, 10 நிமிஷத்தில் போடுங்க. நாங்கள் இது எப்படிங்க 10 நிமிஷத்தில் போட முடியும்? சான்ஸே கிடையாது. என்னோடய கணக்கு 1.5 மணி நேரம் ஓடும்னு நினைக்கிறேன். நீ முடிச்சு போட்டு எடிட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்தா தான் எவ்வளவு நேரம் இது ஓடுது அப்படின்னு சொல்ல முடியும். ரைட். விஷயம் வேணுங்கிறவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா தானே நல்லது. ரைட். அடுத்தது இது முடிஞ்சாச்சு, கண்ட்ரோல் வால்வு வச்சாச்சு. இதெல்லாம் பழைய பாத்ரூம் ஆனனால பழைய லைனில் கட் பண்ணிவிட்டு பிவிசி பைப்பு தனியாக போட்டு செட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கெல்லாம் கிளாம்பு, இதுலேயே கிளாம்பு எஸ்எஸ் கிளாம்பு இருக்குது. இதற்கு பாருங்கள், இந்த கிளாம்பு எஸ்எஸ் கிளாம்பு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ எல்லா பக்கமும் நான் கம்பல்சரி எஸ்எஸ் கிளாம்பு தான் போடுவேன். செவுத்தை ஒட்டியும் போட மாட்டேன். பின்னால் ஒரு உடன் ரீப்பர் ஒன்று கொடுத்து ஏன்னா வாஷ் பண்ணாங்க அப்படின்னுச்சுன்னா கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரீப்பர் கொடுத்து, அது ஸ்க்ரூ எஸ்எஸ் ஸ்க்ரூ தான் நான் யூஸ் பண்ணுற. ஸ்க்ரூ எஸ்எஸ் துருப்பிடிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் கம்பல்சரியாக ஃபிட்டிங்ஸை கொஞ்சம் குவாலிட்டியாக காஸ்ட்லியாக தான் போடுவேன். கிடைக்காத பட்சத்தில் வேறு வழி இல்லை, ஆர்டினரி கிளாம்பு வந்துடும். ரைட். அப்புறம் ஹெல்த் ஃபேஸட்டுக்கு ஒரு கண்ட்ரோல் வால்வு கொடுத்தாச்சு, ஹெல்த் ஃபேஸட் மாட்டியாச்சு. இந்த ஹெல்த் ஃபேஸட்லேயும் 2 மாடல் அது சொல்லியிருப்பேன். இந்த ஹெல்த் ஃபேஸட்டில் இருக்கிற ஸ்க்ரூவை பார்க்கலாம். இந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு இருக்கிற ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்ப், இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்கெட்டுக்கு வரக்கூடிய ஸ்க்ரூ தான் இது கீழ்ப்பக்கம் வரக்கூடிய ஸ்க்ரூ. அந்த டேப்பரில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம்னா பாருங்கள், மேல் பக்கம் வர்றது இந்த கொஞ்சம் நீளமான ஸ்க்ரூ, கீழ்ப்பக்கம் வர்றது நீளம் கம்மியான ஸ்க்ரூ. இந்த 2 ஸ்க்ரூவுமே பார்த்தீங்கன்னா செட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு தான் ஒரு செவத்துக்குள்ளே போகும். 1/2 இன்ச்சு தான் வால்குள்ளே போகுது. அவங்க கொடுத்துட்றாங்க கம்பெனிக்காரங்க. இந்த 1/2 இன்ச்சு வால்குள்ளே போகும்போது 4 தடவை வீட்டுக்காரங்க யார் யூஸ் பண்ணுறாங்களோ எடுத்து இப்படி எடுக்கும்போது 2 ஆட்டாமல் எடுக்க மாட்டாங்க. அது ஏன் கரெக்டாக எடுக்கலாமேனெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அந்த ஃப்ரீ இருக்கணும். அவங்க சௌரியமாக எடுக்கும்போது அந்த கிளாம்பை ஆடக்கூடாது. ஆனால் இது எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சு மட்டும் கலவைக்குள்ளே போகும்போது பிடிமானம் கிடைக்காது. அதனால் நான் யூஸ் பண்ணுறது, அவங்க கொடுக்குற கிளாம்பை யூஸ் பண்ண மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறது 1.5 இன்ச் ஸ்க்ரூ. 1.5 இன்ச் ஸ்க்ரூ 1.5க்கு 8ன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஸ்க்ரூ தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு தடவை டைட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னுச்சுன்னா மேக்ஸிமம் இதில் ரிப்பேர் அப்படின்னு இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. அது என்னுடைய பாலிசி. ஒரு தடவை செஞ்சோம் அப்படின்னா கிளியராக பண்ணிடணும். அதில் என்ன அதுக்கு ஸ்க்ரூவில் வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ 3 ரூபா வருது. அவங்க கம்பெனிக்காரங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு தடவை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னுச்சுன்னா இந்த கிளாம்பு ஆடவே கூடாது, பக்காவாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறாங்க, 3 ஸ்க்ரூ இருக்கும்போது இன்னுமே பக்காவாக இருக்கும். இது ஸ்ட்ரைட்டாக கொடுக்கும்போது லேசாக ஒரு ஷேக் இருக்கும். ஆனால் பிடுங்கிட்டு வரக்கூடாது கிளாம்பு. 1/2 இன்ச்சு தான் செவத்துக்குள்ளே போனால் எப்படி? இப்போ நான் போட்டிருக்கிறது பார்த்து அப்படின்னா 1.25 இன்ச் உள்ளே போகும். மேலே இருக்கிறதால இனிமேல் 2 இன்ச்சாக போட்டோம் அப்படின்னா 1.25 இன்ச் உள்ளே போகும்போது கிளாம்ப் எந்த காலத்துலேயுமே கழண்டு விழுகாது. அதுலேயும் எஸ்எஸ் ஸ்க்ரூவாகவே போட்டுடுறேன், அது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் இது கழட்டுறதுக்குன்னு ஒரு கீ இருக்குது. இது வாட்டர் டேக், அதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இது வாட்டர் டேக்கில் ஹெல்த் ஃபேஸட். அப்போ இது கழட்டுறதுக்கு இருக்கிற கீ,
இது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அது எத்தனை பேர் அதை பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா, இது சோடா ஓப்பனர் மாதிரி இருக்கும். இதை போட்டு நம்ம ஏதாவது இதில் ஹோல்ஸில் பிளாக் வந்தது அப்படின்னா இதை போட்டு நம்ம திருப்பி நம்மளே ஹவுஸ் ஓனரே அது ஓப்பன் பண்ணி லூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வால்வு க்ளோஸ் பண்ணிவிட்டு மெல்லமாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ் எல்லாம் குத்தி ஊசி வச்சு குத்தி க்ளீன் பண்ணிவிட்டு அதை போட்டிங்க அப்படின்னுச்சுன்னா நீட்டாக முடியும். இதுக்கெல்லாம் ப்ளம்பரை கூப்பிட்டுருக்கக்கூடாது, ப்ளம்பர் கிடைக்கவும் மாட்டாங்க, இந்த வேலைக்கெல்லாம் வந்துட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த ஓப்பனர் இருக்கிறது இந்த வாட்டர் டெக்கில் இருக்குதுங்க. மற்ற கம்பெனியில் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்ல முடியல. ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கிற ஒரு குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுலேயே நம்ம போயிட்டுருக்குறோம். அப்புறம் அதே மாதிரி தான் இன்னும் 2-3 கம்பெனியில் நான் கேட்டேன், ஒரு மீட்டிங் போடும்போது கேட்டேன், இது இப்போ நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்துன்னா இப்படி வச்சு யூஸ் பண்ணுறோம், தண்ணி போயிட்டுருக்கு பார்த்துங்க, இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதையே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஃப்ளோ நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. இந்த கை பாருங்கள், இது நிறைய கம்பெனியில் இது கிடையாது. இப்போ வாட்டர் டெக்லேயே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த சௌரியம் இருக்குதா அப்படிங்கிறதும் தெரியலை. இப்போ பண்ணிச்சுன்னா ஓ இப்படி இருக்கா. நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பக்கமும் ஹவுஸ் ஓனர்கிட்ட யூஸ் பண்ணுறவங்ககிட்ட சொல்லிட்டு வருவேன், இப்படி இருக்குங்க கரெக்டான பட்டுன்னு அடிக்கூடாது, எல்லாமே இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். இது பட்டுன்னு விட்டு பண்ணலாம். இது கண்டினியூ ஃப்ளோ. மறுபடியும் பாருங்கள், இது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கையில் பிடிக்காமல் கொஞ்சம் கையில் பிடிச்சோம் அப்படின்னா அதை ப்ரெஸ் பண்ணி அந்த நாபை பிடிக்காமல் கொஞ்சம் கரெக்டாக சௌரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஹெல்த் ஃபெசிலிட்டி இதுக்கு மேலே விளக்கம் சொல்கிறதுக்கு இல்லை. கிளாஸெட்டில் உட்கார்ந்ததுன்னா கையற்ற உயரத்தில் தான் நான் வச்சுருக்கிறேன், அதுவும் ரைட் ஹேண்ட் சைடு. முதல்ல எல்லாமே ஆரம்பத்தில் அந்த இந்தியன் வாட்டர் கிளாஸெட்டை நம்ம இதை மேடை எடுக்கும்போது தட்டி எடுக்கும்போது இதில் தான் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல நிறைய இருக்குது. மேடையை தட்டி எடுக்கும்போது இது பார்த்தது அப்படின்னுச்சுன்னா ஆப்போசிட் வாலில் இருந்தது, கிழக்கு மேற்காக இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வடக்கு தெற்காக பண்ணியிருக்கிறேன். கையற்ற உயரத்தில் ரைட் ஹேண்ட் சைடு வரணும் ஹெல்த் ஃபெசிலிட்டி. அப்போ தான் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல தான் வச்சு செட் பண்ணணும் மேக்ஸிமம். இப்போ இதோட முடியணுங்கிறதுக்காக தான் இந்த மேடையை தூக்கியிருக்கிறேன். ஸ்லோப் வந்துட்டு இதோடவே கட்டாயிரணும். அதுக்கு மேலே அந்த கடைசி வரைக்கும் அந்த ஸ்லோப் கொடுக்குறோன்னு பெரிய விஷயம் கிடையாது. லாஸ்ட் வரைக்கும் அந்த அழுக்கு போயிடுச்சு அப்படின்னுச்சுன்னா அங்கே உட்காந்து அந்த கார்னரில் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னர் வேலை செய்கிறது சிரமம். நான் வெஸ்டர்ன் கிளாஸெட்டு வைக்கும்போது இந்த இடத்துல கம்பல்சரி ஒரு ஸ்டெப் காட்டுவேன். காட்டிட்டோன்னா இதோடவே கட்டாயி போயிடும். குளிக்கிற இடம் இப்போது ஈரமாக இருக்கும், அந்த கிளாஸெட் கிட்ட எப்போவுமே ட்ரையாக இருக்கும். ட்ரையாக இருந்ததுனா தான் அங்கே யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். அங்கே சிந்துற தண்ணி இந்த பக்கம் வர்ற மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த இடமே எப்போவுமே அதுக்குன்னு தனி ஸ்லோப்பெல்லாம் தேவையே கிடையாது. ஓவர். அடுத்தது இந்த ஸ்பேனர். இந்த ஸ்பேனரை வச்சே யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த சின்ன மவுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கனெக்ஷன் இருக்குது, இதுக்கு வந்துட்டு இந்த சின்ன மவுத்து வரும். சின்ன மவுத்து இதுக்கு வந்துடுது, பெருசு பாட்டம் சைடு. சைஃபன் நட்டு இருக்கு இல்லையா, அந்த நட்டுக்கு இந்த பக்கம் வர நட்டுக்கு இந்த பெருசு வருது. மேக்ஸிமம் இந்த ஸ்பேனர் கம்பெனிக்காரங்க கொடுக்குற இந்த ஸ்பேனரையே வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டோன்னா அது ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ரீஞ்ச் போடும்போது அந்த பிவிசி நட்டு பெண்ட் ஆகும், அதனால் இதை கரெக்டாக வச்சு அப்படியே செட் பண்ணிக்கிறது நல்லது. கனெக்ஷன் டியூப் இந்த ஹைட்டில் மாட்டியிருக்கிறேன், அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே ரைட்டு, நம்ம ஃப்ளஷ் பண்ணி பார்ப்போம். ஃப்ளஷ் பண்ணுறேன். தண்ணி விழுகிற சத்தம் கேட்குது இல்லைங்களா? இதுக்குன்னு ஒரு சைலன்சர் இருக்குது. இந்த தண்ணி விழுகிறத ஸ்டாப் பண்ணுறதுக்குன்னு ஒரு சைலன்சர். இதோ இந்த சைலன்சர். இந்த சைலன்சர் போட்டுது அப்படின்னா அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது, மிஸ்டேக் வருதுன்னா எந்த அளவுக்கு மேலே ஏறுது இறங்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதில் உப்பு பிடிச்சிடும். அதனால் இந்த சைலன்சர் நான் யூஸ் பண்ணுறதில்ல. அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் இல்லை.
எல்லாம் முடிச்சுட்டு இந்த லெவல் வச்சு செக் பண்ணி பார்த்தாலும் லெவல் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கிறோம். இப்படி வச்சு பார்த்தாலும் சரியாக இருக்கணும், இப்படி வச்சு பார்த்தாலும். ஒவ்வொரு நூல் அப்படிங்கிறது இந்த செராமிக் இருக்கு இல்லையா, இதுலேயே லைட்டாக ஒரு சின்ன சின்ன மேடு பள்ளம் இருக்கும்போது நமக்கு அது பாதிக்கும். மேக்ஸிமம் லெவல் இருக்கணும். நல்லது நண்பர்களே, இப்போது இந்த டீட்டெயில் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறேன். பாருங்கள், தேவைப்படுபவர்கள் பாருங்கள். ஏதாவது இந்த ஐடியா நான் செஞ்சிட்ருக்கிற மெத்தட் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன செஞ்சாலும் தவறு இல்லாமல் செய்யணும். அதான் மேக்ஸிமம். கொஞ்சம் தெரியல அப்படின்னா நம்மளை யாராக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. முதல்ல எல்லாமே அது ரொம்ப ரிஸ்க். இப்போ யூடியூப் இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ எங்கெங்கே வருதோ பார்த்து தவறு இல்லாமல் செய்வதை சரியாக செய்யுங்கள் நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.